பிரசங்கத்தை பிரதர் ஆல்வின் நடத்துவார். பிதாவாகிய யாவே தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய யெகோவா கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்ம பார்க்க போற பாடம் எபிரேயருக்கான நிருபத்தில் புது உடன்படிக்கை அப்படின்ற தலைப்புல ஜியோன் வாட்ச் டவர்ல வந்திருக்கிற ஒரு செய்தியை தான் நம்ம பார்க்க போறோம். இது ஜியோன் வாட்ச் டவர் ரீப்ரிண்ட் பக்கைய 4510 வந்திருக்கிற ஒரு செய்தி. எபிரேயருக்கான நிருபத்தில் புது உடன்படிக்கை அப்படின்ற செய்தி. இந்த செய்தி ரொம்ப பெரிதா இருக்கிறதுனால ஒரே நாள்ல இதை பார்க்க முடியாது. அதனால இதை பிரித்து பாகம் 1 பாகம் 2 பிரித்து பார்க்கலாம். இந்த செய்தி புது உடன்படிக்கை பற்றி இருந்தாலும் முதல்ல நியாயப்பிரமாணத்தை குறித்து நிறைய வர்றதுனால நம்ம முதல் பாகம் பவுல் அப்போஸ்தலனும் நியாயப்பிரமாணமும் அப்படின்ற தலைப்புல பார்க்கலாம். சோ முதலாவது இந்த பாடம் நம்ம பார்க்கிறப்ப புது உடன்படிக்கை அப்படின்னா பொதுவாகவே கிறிஸ்தவர்கள் மத்தியில் நிறைய ஒரு தவறான கருத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். புது உடன்படிக்கையினாலே கிறிஸ்தவர்கள் பெயர் கிறிஸ்தவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வாங்க? அவங்க சில விதங்களாக எடுத்துக்கொள்வார்கள். ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, ஆல்ரெடி கிறிஸ்தவர்கள் எல்லாமே புது உடன்படிக்கை கீழே தான் இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் தான் அவர்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வேதாகமம் பிரித்திருக்கிறது அந்த மாதிரி பிரித்திருக்காங்க பார்க்கிறோம். ஆல்ரெடி புதிய உடன்படிக்கையில் தான் இருக்கும். யெகோவா கிறிஸ்து வானத்தில் ஆண்டு கொண்டிருக்கிறார். அவருடைய ஏஜென்ட்டாக பூமியிலிருந்து சபை ஆண்டு கொண்டிருக்கு அப்படி அவங்க சொல்லுவாங்க. அப்படி பார்க்கிறோம். அப்படி இல்லைன்னா சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, எபிரேயர்களுக்கு தான் புதிய உடன்படிக்கை யூதர்களோட ஸ்தாபிக்கப்படும், இஸ்ரேலோட ஸ்தாபிக்கப்படும் வேதாகமத்தில் இருக்கிறதுனால அதை அப்படியே சொல்லுவாங்க. ஸோ முரணான கருத்துக்கள் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. ஆனா இப்பொழுது 1948 தான் இஸ்ரேல் தேசமே வந்ததுன்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்ப இதுல பெயர் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சரியான கருத்து இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரிகிற விஷயமா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்ப சத்தியம் அறிந்தவர்கள் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளும் சபை வகுப்பாருக்கு பார்த்தோம்னா அவர்களுக்கு புது உடன்படிக்கைக்கு இல்லை, அவர்கள் சாரால் உடன்படிக்கை கீழே தான் இருந்தாங்க, பலியின் உடன்படிக்கையில் இருந்தாங்க. இஸ்ரேலரோட விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டுவேன் அப்படின்னு வசனம் இருக்கிறதுபடி இஸ்ரேலை மறுபடியும் தெரிந்து கொண்டு அவர்களோட தான் புது உடன்படிக்கையை யாவே தேவன் ஸ்தாபிப்பார் 1000 வருஷ யுகத்தில் அப்படின்னு சொல்லி நம்மளும் படிக்கிறோம். மற்றும் இஸ்ரேலர்கள் மூலியமாக உலகம் எல்லாத்துக்கும் புது உடன்படிக்கை ஆசீர்வாதம் போகும் அப்படி சொல்லி நம்ம படிக்கிறோம்னு பார்க்கிறோம். அப்படி இருந்ததுன்னா அப்ப சபைக்கும் புது உடன்படிக்கைக்கு என்ன சம்பந்தம்? சோ அந்த கேள்வி எழும்புது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சபைக்கும் புது உடன்படிக்கைக்கு சம்பந்தம் இல்லையா அப்படின்னு பார்த்தா சம்பந்தம் இல்லை. அப்படின்னா எபிரேயர் புத்தகத்தில் ஏன் பவுல் அப்போஸ்தலர் புது உடன்படிக்கையை பத்தி அவ்வளவு எழுதியிருக்கிறார் அப்படின்ற கேள்வி நமக்கு வரும் அப்படின்றத பார்க்கலாம். அதனால இப்ப நம்ம புது உடன்படிக்கை எபிரேயர் புத்தகத்தில் படிப்பதற்கு எபிரேயர் புத்தகம் ஏன் எழுதப்பட்டது அப்படின்ற அந்த அவசியத்தை நம்ம புரிந்து கொண்டால் அதற்கப்புறம் நம்ம எபிரேயர் புத்தகத்தில் இருக்கிற புது உடன்படிக்கையை நம்ம பார்க்கலாம். ஸோ அப்ப அந்த அவசியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணோம், நம்ம அந்த எபிரேயர் நிருபம் எழுதப்பட்ட காலத்துல அதாவது அப்போஸ்தலர்கள் இருந்த அந்த காலகட்டத்துக்கு நம்மளுடைய மனதை நம்ம அங்க எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பார்க்கணும். அங்க நம்ம எடுத்துட்டு போனாதான் மனதளவுல நம்ம அங்க போயிடணும், 1ஆம் நூற்றாண்டுக்கு போயிடணும். போனாதான் அங்க அவர்களுக்கு இருந்த சூழல் என்ன, அவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் என்ன, அவர்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்தது, இதையெல்லாம் நம்ம ஒத்துணர்வோட நம்ம புரிந்து கொள்ளணும். ஒரு ஒத்துணர்வான ஒரு நிலைப்பாட்டிலிருந்து நம்ம பார்த்தாதான் நமக்கு இது புரியும். அதை புரிந்து கொண்டால் நமக்கு எபிரேயர் புத்தகம் எதற்கு எழுதப்பட்டதுன்ற நோக்கம் புரியும். பிற்பாடு நம்ம எபிரேயர் புத்தகத்தில் இருக்கக்கூடிய புதிய உடன்படிக்கைக்குரிய காரியங்களை நம்ம பார்க்கலாம். அப்ப ஆரம்ப சபை காலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆரம்ப சபை காலம் எப்படிப்பட்ட ஒரு சபையாக இருந்தது? அதுல இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? யாராவது சொல்ல முடியுமா? ஆரம்ப சபை காலம் எப்படிப்பட்ட ஒரு சபையாக இருந்தது? யாரால் அது நிறைந்திருந்தது? என்ன சிஸ்டர்? அப்போஸ்தலர்கள், யூதர்கள். அப்போஸ்தலர்கள் யூதர்கள், முக்கியமா யூதர்களாக நிறைந்திருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அந்த பாயிண்ட் தான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஏன்னா யெஷுவா கிறிஸ்து வந்தது 29 அடியில வந்தார். 29 அடியில வந்து அவர் 3.5 வருடம் ஊழியம் செய்தார் நம்ம பார்க்கிறோம். அவர் ஃபுல்லாவே அவருடைய வந்து அவர் ஊழியம் செய்தது, அழைப்பு கொடுத்தது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அவர் பிரயாசப்பட்டது எல்லாமே யூதர்களுக்கு தான், இஸ்ரேலருக்குள்ள தான் அவர் பிரயாசப்பட்டார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். யூதர்களுக்குள்ள தான் பிரயாசப்பட்டார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். பிற்பாடு அவர் சிலுவையின் மரணத்துக்கு பிற்பாடும் வந்து அந்த 70 அது தானியல்ல வருகிற 70 வார காலக்கணக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த 70வது வாரம் 70வது வாரம் ஆரம்பத்தில் மெசியா வருகிறார். அதாவது 29 அடியில வர்றார். 70வது வாரம் பாதி சென்ற போது மெசியா சங்கரிக்கப்படுகிறார். அது 33 அடியில மெசியா சங்கரிக்கப்பட்டார் நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் 70 வாரம் முடியும் வரைக்கும் 36 AD வரைக்கும் இந்த யூதர்களுக்கு தான் வந்து ஃபேவர் இருந்தது, அவர்களுக்கு தான் அனுகூலமான ஒரு சூழல் இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த அழைப்பு யூதர்களுக்கு மாத்திரம்தான் இருந்தது 36 AD வரைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு என்ன ஆச்சு அப்படின்னா, முதலாவது புறஜாதியாருக்கு இந்த அழைப்பு சென்றடைந்தது. யார் முதலாவது புறஜாதியார்? கொர்நேலியு அப்படின்னு பார்க்கிறோம். கொர்நேலியு ஒரு 100க்கு அதிபதியாக இருந்தவர். அவர் ஒரு நல்ல மனிதராக இருக்கிறார். மனுஷன் நம்ம உலக வழக்கப்படி பார்த்தா ஒரு நல்ல மனிதர். ஏன்னா அவரை பற்றி நல்ல விஷயங்கள் நிறைய எழுதியிருக்கு. அவர் வந்து தான தர்மங்கள் வந்து செய்தவர் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தான தர்மங்கள் செய்கிற ஒரு உலகத்தின் பார்வையில் நல்லவராக இருக்கக்கூடிய ஒரு புறஜாதியார், இவருக்கு அழைப்பு போகும் பொழுதும் கூட இது ரொம்ப ஈஸியா இருந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா, யாவே தேவன் வந்து பேதுருவை பிரத்யேகமாக அவர் ரெடி பண்ண வேண்டியதா இருந்தது. ஏன்னா வந்து இவர் ஒரு புறஜாதியார். தேவன் வந்து இப்ப யூதர்களோடு வந்து ஒரு நியாயப்பிரமாண கவர்னன்ட் மூலியமாக, நியாயப்பிரமாண உடன்படிக்கை மூலியமா அவர்களோடு உறவில் இருந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். இப்பொழுது புதிதாக புறஜாதியாருக்கு போகிறது. அப்ப இந்த ஒரு தேவன் வந்து அவருடைய மெத்தட் வந்து கொஞ்சம் மாத்திக் கொள்கிறார் இங்க அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு மாற்றத்திற்கு பேதுருவை தயார் செய்வதற்கு தேவன் வந்து சில விஷயங்களை செய்ய வேண்டியிருந்தது. அவர் வந்து என்ன பண்ணார்? அவருக்கு வந்து ஒரு விஷன்லாம் காமிச்சார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். புறஜாதியார் வந்து தீட்டுப்பட்டவர்கள் இல்ல, அசுத்தமானவர்கள் அல்ல அப்படின்றத அவர்களுக்கு பேதுருவுக்கு புரியும் வகையில் அவர் ஒரு விஷனை கொடுத்து பேதுருவுக்கு புரிய வைத்து அவரை அப்படியே ஒரு பிரத்யேகமா ரெடி பண்றார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படியே ரெடி பண்ணி பேதுரு மூலியமாக கொர்நேலியுவுக்கு இந்த அழைப்பு சென்றடைந்தது அப்படின்னு பார்க்கிறோம். இதை ஏன் சொல்றோம்னா, அவர்கள் யூதர்களுக்கு இந்த ஒரு சேஞ்ச், அந்த தேவனுடைய முறைமையில நடக்கக்கூடிய இந்த மாற்றம் வந்து அவர்களுக்கு எவ்வளவு கடினமா இருக்கு. கொர்நேலியு ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவரை ஏற்றுக்கொள்வதற்கே இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் தேவைப்படுகிறதா இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு சில வருடங்கள் கழித்த பிற்பாடு நம்ம பார்த்தோம்னா, இந்த விஷயம் வந்து ஒரு கடினமான விஷயமாகவே இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து யூதர்கள் மாத்திரம்தான் கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க. புதிதாக இப்ப புறஜாதியாரும் வந்திருக்காங்க. அதாவது 1600 வருடங்களாக யூதர்கள் மட்டும்தான் தேவனோட உறவில் இருந்தார்கள். யெஷுவா கிறிஸ்து வந்து பலி செலுத்தினாலும் அப்பொழுதும் முதல் 7 வருடங்கள் யூதர்கள் மாத்திரம்தான் இருக்காங்க, கிறிஸ்தவர்களா இருக்காங்க நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு முதல்ல புறஜாதியாருக்கு போகும் பொழுது இது ஒரு பெரிய விஷயம், பெரிய மாற்றம். அவர்களுடைய கண்ணோட்டத்துல அவர்கள் காலத்துல இருந்து நம்ம யோசிச்சு ஒத்துணர்வோட நம்ம பார்க்கணும். பார்த்தோம்னா இது அவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றமா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதனால அவர்களுக்கு வந்து அந்த புறஜாதியாரை யூதர்களோடு இணையாக ஒரே ஒன்றாக யூதர்கள் போலவே புறஜாதியாரையும் பார்க்கிறது அவர்களுக்கு கடினமாக இருந்தது. அவர்களை அப்படி ஏற்றுக்கொள்வதற்கு, அவர்களை வந்து உபசரிப்பதற்கு, அவர்களோடு சேர்ந்து உணவு உண்பதற்கு அவர்களுக்கு கடினமாக இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து தொடர்ந்து வந்து அந்த காலகட்டத்தில், ஆதி சபை காலகட்டத்தில் இது ஒரு தொடர்ந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொண்டே இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்துல என்ன சொல்லியிருக்கு? நியாயப்பிரமாணத்துல வந்து புறஜாதியாரோட சம்பந்தம் கலவாதீர்கள் சொல்லியிருக்காரு. அப்புறம் அவர்களுக்கு உணவுகள்லயும் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. அது நமக்கு தெரியும். அவர்களுக்கு வந்து விக்கிரக வழிபாடு கிடையாது. புறஜாதியார் வந்து விக்கிரக வழிபாடு செய்யறவங்க. அதுக்கு படைக்கப்பட்டது யாராவது கொண்டு வந்து கொடுத்துருவாங்களோன்னு அவங்களுக்கு பயம். அண்ட் உணவுலையும் இவருக்கு கட்டுப்பாடு இருக்கு. சுத்தமான மிருகங்கள், சுத்தமான அசுத்தமானது, எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்றதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் நியாயப்பிரமாணத்தின் மூலியமாக இருந்தது. ஆனாலும் நியாயப்பிரமாணத்தில் நேரடியாக
எந்த ஒரு புறஜாதியார் கூடவும் நீங்க வந்து சாப்பிடாதீங்க. அவர்களோட நீங்க வந்து இப்படி தீட்டு போல அவர்களை சுத்தமா அவருக்கு தீட்டு போல கருதணும்ன்ற மாதிரி கிடையாது. ஆனாலும் இப்படிப்பட்ட சில விஷயங்கள் சம்பந்தம் கலவாதிருங்கள்னா பெண் கொடுத்து பெண் எடுத்தல் அது மாதிரி கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா அவர்கள் கன்னியாக வந்து விடுவார்கள் அப்படின்றதுனால. உணவுகளே இவர்கள் கட்டுப்பாடு இருக்கு. விக்கிரக ஆராதனை இவர்கள்ட்ட கிடையாது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து புறஜாதியார் கிட்ட இருக்கிறதுனால அவர்கள்ட்ட இவங்க வந்து ஒரு பாரம்பரியத்தின் அடிப்படையில் ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருக்கிறாங்க யூதர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். பிற்பாடு இப்படி இருக்கிற அந்த சபை ஆரம்ப சபை சூழல் இப்படி இருக்கும் பொழுது பிற்பாடு வந்து எருசலேமில் இருந்து சில போதகர்கள் அந்தியோக்கியா பட்டணத்துக்கு போறாங்க. அங்க இருக்கிற சபையின் இடத்துக்கு போறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அங்க அவர்கள் போய் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. என்னன்னா அங்க இருக்கிற புறஜாதியார் வந்து யூதர்களோடு ஒன்றாக இருக்கிறார்கள். 2 பேருமே வித்தியாசமே இல்லாம எல்லாரும் பார்க்கறாங்க. புறஜாதியார் யூதர்களோடு சேர்த்து வைத்து பார்க்கப்படுகிறார்கள் அப்படின்றது அவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து அவங்க அதற்கு எதிர்த்து வந்து குரல் கொடுக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். இந்த சம்பவம் வந்து அப்போஸ்தலர் 15ல வருகிறது. அவர்கள் எதிர்த்து வந்து குரல் கொடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா புறஜாதியார் வந்து விருத்த சேதனம் செய்யாதவர்கள், அவர்கள் வந்து நியாயப்பிரமாணத்தின் கீழாக இல்லாதவர்கள் அப்படின்றதுனால வந்து இவர்களோடு எப்படி நீங்க கிறிஸ்தவர்கள் வந்து அதாவது யூதராக இருந்து கிறிஸ்தவராக ஆனவர்கள் அவங்க வந்து எப்படி புறஜாதியாரோடு எப்படி நீங்க கலந்து ஒன்றாக இருக்கிறீர்கள் அப்படின்றது இவர்களுக்கு இந்த எருசலேம்ல இருந்து போன போதகர்களுக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. அதனால அவங்க வந்து பிரச்சனை பண்றாங்கன்றத நம்ம பார்க்கிறோம். அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்தியோக்கியா சபையில இருந்து பவுல், பர்னப்பா மற்றும் அவர்களுடையவர்கள் அவர்கள் எல்லாம் வந்து எருசலேமுக்கு போகும்படி அனுப்புறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அதாவது இப்பொழுது நம்ம சபை வரலாற்றில் பார்த்தோம்னா நிறைய கவுன்சில்லாம் நடக்கும், மாநாடுகள் நடக்கும். ஒரு விஷயத்தை வந்து பேசி முடிவு பண்ணுவதற்கு எல்லாருமே சேர்ந்து நம்ம கவுன்சில் ஆஃப் நைசியா, கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட் அந்த மாதிரி நிறைய இருக்கிறத நம்ம படிச்சிருக்கோம். அது மாதிரி முதல் கவுன்சில் இப்பொழுதுதான் எருசலேமில் நடக்குது. சபை வரலாற்றுடைய முதல் கவுன்சில் இப்படிப்பட்ட ஒரு முதல் மாநாடு வந்து சபை வரலாற்றில் இந்த காரணத்துக்காக நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அது இதுல யார் கலந்து கொள்றாங்க? அந்தியோக்கியா சபையிலிருந்து பவுல், பர்னப்பா மற்றும் அவர்களுடையவர்கள் இங்க எருசலேமுக்கு வந்து அப்போஸ்தலர்கள்ட்ட இந்த விஷயத்த பேசி முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வராங்க. அதாவது யூதர்கள், புறஜாதியார் யூதர்கள்லாம் யூத போதகர்கள் என்ன பண்றாங்க? புறஜாதியாரையும் வந்து நீங்க விருத்த சேதனம் பண்ணணும், நீங்க வந்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்களாக ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களை வற்புறுத்துறாங்க. சோ இந்த பிரச்சனை பேசி முடிவு பண்ணலாம்னு சொல்லி இந்த மாநாடு நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்போஸ்தலர்கள் வந்து அப்போஸ்தலர் 15ல நம்ம பார்த்தோம்னா இந்த சம்பவம் வந்து நல்லா தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள் எருசலேமுக்கு வந்து சபையாராலும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசையின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். பாருங்க, இப்ப இந்த இடத்துல வந்து பரிசேய சமயத்திலிருந்து விசுவாசிகளானவர்கள் அவங்க வந்து அவர்களுடைய வைராக்கியம் வந்து விட்டுவிட முடியாம அவர்கள் வந்து விருத்த சேதனம் வந்து புறஜாதியார் விருத்த சேதனம் பண்ணணும், மோசையின் நியாயப்பிரமாணத்துக்கு கை கொள்ளும்படி அவர்கள் கற்பிக்க வேண்டும், இதை வந்து செய்யணும்னு சொல்லி சொல்றாங்க. ஆனாலும் அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள் அதனால் அப்படின்னு பார்க்கணும். மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி அவர் வந்து விவரித்து சொல்லுகிறார், எப்படி தேவன் வந்து இந்த முறைமைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறார் அப்படின்றத சொல்றாரு. அப்புறம் கடைசியில் என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா ஒரு 4 விஷயத்துக்கு மட்டும் அவர்கள் தடை விதிக்கிறார்கள் அப்படின்றத பார்க்கணும். என்னென்ன விஷயம் அப்படின்னா விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது, அது ஒண்ணு. அப்புறம் வேசித்தனம் அதற்கு விலகி இருக்கணும். அதுக்கப்புறம் நொறுங்கொண்டு செத்தது, ரத்தத்துக்கு விலகி இருக்கு. ஸோ இந்த விஷயங்களை மட்டும் வந்து அவர்கள் ஒரு ஃபாலோ பண்ணணும், கிறிஸ்தவர்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஒரு கட்டளையை கொடுத்து மற்ற விஷயங்களில் இருந்து விலக்களிக்கிறாங்க. அதாவது விருத்த சேதனம் பண்ண வேண்டும், நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற எல்லா கட்டளையும் கடைபிடிக்கணும் அப்படிலாம் கிடையாது. அதுல இருந்து விலக்களித்து விடுகிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இது வந்து பரிசுத்த ஆவியினால் அவர்கள் வழிநடத்தப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு முடிவை அப்போஸ்தலர்கள் எடுத்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். என்னதான் இதுல அப்போஸ்தலர்கள் இந்த முடிவை எடுத்தாலும் பேதுரு அப்போஸ்தலர் எப்படி நடந்து கொண்டார்? அவருக்கு இதுல ஒத்துணர்வு எவ்வளவு தூரம் இருந்தது அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா
இதற்கு பிற்பாடு பவுல் அப்போஸ்தலர் வந்து கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் வந்து இன்னொரு சம்பவத்தை பதிவிடுறார். என்ன அப்படின்னா, பேதுரு அப்போஸ்தலர் வந்து இந்த சம்பவங்களுக்கெல்லாம் பிற்பாடுதான் புறஜாதியாரோடு சேர்ந்து சாப்பிட்டு கொண்டு இருக்காரு. ஆனாலும் யூதர்கள் வரும் பொழுது, எருசலேம்ல இருந்து யூதர்கள் வரும் பொழுது, அவர்கள் முன்னாடி வந்து புறஜாதியாரோட நான் கலவாதவர் போல வந்து மாய்மாலம் பண்றார். சோ இப்ப இது வந்து மற்றவர்களுக்கும் ஒரு தவறான எடுத்துக்காட்டு ஆயிடுது அப்படின்றதுனால பவுல் அப்போஸ்தலர் அவரை கடிந்து கொள்றார். எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள்றார் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப இந்த விஷயம் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அவர்கள் மத்தியில. பேதுரு அப்போஸ்தலர் கேக் வந்து இது ஒரு கடினமான விஷயமாக இருக்கு. மற்ற யூதர்களுக்கு கடினமான விஷயமா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஏன்னா அவர்கள் 1200 வருடங்களாக இந்த விஷயங்கள்ல ஊறி போயிருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். இவர்கள் இப்படி இருக்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலர் மாத்திரம் இந்த விஷயத்தை சரியாக புரிந்து கொண்டு அவர் முதலாவதாக இது சரியாக புரிந்து கொண்டார் அப்படின்னு பார்க்கிறோம். எந்த விஷயத்தை, அதாவது யூதமயமாக்குதல், அந்த எல்லாரையும் யூதமயமாக்கணும், யூத மார்க்கத்தை அமைந்தவர்களாக ஆக்க வேண்டும் அப்படின்ற அந்த அதற்கேற்ற போதனை செய்ய வேண்டும் அப்படின்றத பார்க்கிறோம். இப்ப அவர்கள் காலத்துலதான் இருந்ததுன்னா இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்ம காலகட்டத்துல ஏதோ ஒரு வகையில இது இருந்து கொண்டுதான் இருக்கு. இன்னமும் வந்து நிறைய பேர் ஓய்வு நாள் அனுசரிக்க வேண்டும், ஏன்னா 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, அப்ப ஓய்வு நாள் கண்டிப்பா அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. மாத பிறப்புகள், அமாவாசை, பௌர்ணமி இப்படிப்பட்ட நாட்களை விசேஷித்து கொண்டாடுகிற கிறிஸ்தவர்கள் இருக்காங்கன்னு நம்ம பார்க்கிறோம். தசம பாகம் இன்னமும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் தசம பாகம் வாங்குறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். மற்ற கிறிஸ்தவ பெயர் சபை ஸ்தாபனங்கள்ல நம்ம பார்த்தோம்னா அங்க இருக்கிற ஃபாதர்ஸ் என்று அழைக்கப்படுகிறவர்கள் வந்து பார்த்தோம்னா அவர்களுடைய ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா அவர்கள் வந்து ஆசாரியன் உடை, அப்படியே மேல மேல பார்த்தா அந்த ஆசாரியன் பிரதான ஆசாரியன் அவர்களோட உடை போலவே இவர்களோட உடையும் அப்படி அதுல இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து பண்ண மாதிரியான விஷயம் பண்ணியிருப்பாங்க. அங்க இருக்கிற முறைமைகளுக்கு இவர்கள் கொஞ்சம் மாற்றி திருத்தி வெளிப்படுத்தல வருகிற சம்பவங்கள் எல்லாம் வைத்து இவர்கள் வந்து இன்னமும் அந்த பழைய முறைமைகளை வந்து இவர்களும் ஒரு வகையில செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்கணும். இதெல்லாம் கிறிஸ்துவின் பழி புண்ணியத்தின் அடிப்படையில் செய்யறோம்னு சொல்லுவாங்க. இதுதான் நிஜம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனாலும் இந்த மாதிரியான கிரியைகளை செய்தால்தான் வந்து நமக்கு ரட்சிப்பு உண்டு அப்படின்ற ஒரு பிம்பத்தை நமக்கு கொடுக்கும் வகையில் அவங்க நடந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட அந்த காலத்துல இப்படிப்பட்ட யூத மார்க்கத்தை அமைந்தவர்களாக இவர்கள் கிறிஸ்தவர்களை மாற்ற வேண்டும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து பாலஸ்தீனாவில் மட்டும்தான் இருந்ததான்னு பார்த்தா இப்ப நம்ம அந்தியோக்கியா பட்டணத்துல வரைக்கும் வந்து இது பிரச்சனை பண்ணுச்சு நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து புறஜாதியார் பட்டணங்கள் எல்லா இடத்துலயுமே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உருவாகுது. ஏன்னா அவர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கறோம். சோ அப்ப இதை நம்ம புரிந்து கொள்வதற்கு பவுல் அப்போஸ்தலர் வந்து எழுதியிருக்கிற கலாத்தியருக்கு எழுதியிருக்கிற நிருபத்தை நம்ம உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சோ பவுல் அப்போஸ்தலர் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாவே இந்த ஆர்டிக்கல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதை கொஞ்சம் டீட்டெயில்டா பார்த்தோம்னா தான் நமக்கு அவர்கள் மத்தியில இருந்த அந்த பிரச்சனை நமக்கு புரிய வரும். அந்த பிரச்சனை நமக்கு புரிந்தாதான் எந்த காரணத்துக்காக எபிரேயர் புத்தகத்தில் எழுதப்பட்டது, அதில் எப்படி புதிய உடன்படிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதனால இந்த கலாத்தியர் புத்தகம், பவுல் அப்போஸ்தலர் எழுதிய கலாத்தியருக்கான நிருபத்தை, அதுல இருக்கிற அம்சங்களை நம்ம பார்க்கலாம். கலாத்தியர் சபை நம்ம பார்த்தோம்னா அது வந்து புறஜாதியார் பட்டணம், கலாத்தியா அப்படின்னு பார்க்கிறோம். இது பாலஸ்தீனாவிலேயே எருசலேம்லயே இருக்கக்கூடிய பட்டணம் கிடையாது, புறஜாதியார் பட்டணம். அங்க இருக்கிற சபையில் இருந்தவர்கள் பெரும்பாலும் புறஜாதியார், பிறப்பால் புறஜாதியாராக இருந்தவர்கள், யூதர்கள் இல்லாதவர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். ஆனாலும் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தவறான போதனை அவர்களுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன தவறான போதனைன்னா, அவர்களுக்கு கிறிஸ்துவன் மூலியமாக ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னாலும், இல்ல ஆபிரகாமின் உடன்படிக்கை ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு கிடைக்கணும்னா அவங்க வந்து கண்டிப்பா நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்களாக ஆக வேண்டும், விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்களாக ஆகி அப்படி ஆனீங்கன்னா தான் உங்களுக்கு கிறிஸ்துவின் மூலியமாக ஆசீர்வாதம்
புது ஆபிரகாமின் உடன்படிக்கைக்கான ஆசீர்வாதங்கள்லாம் அவங்களுக்கு அப்பதான் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஏற்கனவே நம்ம அப்போஸ்தலர் 15ல பார்த்தோம். அந்த பரிசேயர்ல இருந்து கிறிஸ்தவர்களாக மதம் மாறினவர்கள் அங்க வந்து கலகம் உண்டு பண்ணினாங்கன்னு பார்க்கிறோம். இங்கேயும் வந்து யாருன்னு கொடுக்கப்படலனாலும் யூதர்கள் போதகர்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். பெரும்பாலும் அப்போஸ்தலர்களாக இருக்காது. அவர்கள் பரிசுத்தாவினால் வழிநடத்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். இப்ப யூதர்கள் இப்படிப்பட்ட போதனையை கலாத்தியா பட்டணத்தில் இருந்த சபைக்கும் செய்து அவர்களையும் வந்து சீர்கேடடைய செய்திருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப இதை அட்ரஸ் பண்ணி தான் வந்து பவுல் அப்போஸ்தலர் கலாத்தியர் நிருபத்தை எழுதுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். புறஜாதியார் வந்து பார்த்தோம்னா அவர்கள் கண்டிப்பாக நமக்கு தெரிந்திருக்கிறபடி வந்து அவர்கள் கிருபையின் உடன்படிக்கையில் தான் இருந்தாங்க. அதாவது ஆபிரகாம் உடன்படிக்கையின் உட்பட்ட பகுதிகள், சாராள் உடன்படிக்கை, கிருபை உடன்படிக்கையில தான் அவர்கள் இருந்தாங்க நம்ம பார்க்கிறோம். நியாயப்பிரமாண உடன்படிக்கையில் அவர்கள் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் பவுல் அப்போஸ்தலர் இதை சொல்லும் பொழுது அவர் வந்து இன்னும் சில அவருடைய வார்த்தைக்கு அதிகாரம் உண்டுன்னு காண்பிக்கும் வகையில் அவர் அதையும் வந்து அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டியதா இருந்தது அப்படின்னு பார்க்கிறோம். முதலாவது அவர் வந்து மற்ற அப்போஸ்தலர்கள் போல போதிக்கிற விஷயத்தில் எனக்கும் அதிகாரம் உண்டு அப்படின்றதே அவர் சொல்றார் அப்படின்னு பார்க்கிறோம். மற்றவர்கள் போல இவருக்கும் வந்து போதிப்பதற்கான தகுதியும் இருக்கு அப்படின்றதையும் அவர் சொல்றாருன்னு பார்க்கிறோம். அண்டு அதற்கான அதிகாரமும் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் அவர் வெளிப்படுத்தி சொல்லி அவர் எருசலேம்ல இருந்து வந்திருக்கிற யூதர்களாக இருக்கக்கூடிய போதகர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதே தகுதியும் அதே அதிகாரமும் எனக்கும் இருக்கு. அவர்கள் சொல்றது வந்து சத்தியம் நீங்க எடுத்துக்கிறதுக்கு நான் சொல்றதையும் சேர்த்து நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதையும் நீங்க எனக்கும் அதிகாரம் இருக்கு, நான் என்னுடைய போதனையும் கேளுங்க அப்படின்றத வற்புறுத்தி அவர் இதை பவுல் அப்போஸ்தலர் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். அப்பொழுது இவர் வந்து முதலாவது 2வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா ஸோ 2வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா அவர் பவுல் அப்போஸ்தலர் வந்து அந்த அப்போஸ்தலர் 15 சம்பவத்தை வந்து நினைப்பூட்டுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாருன்னா 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். அதாவது எண்ணிக்கை உள்ளவர்கள் அப்படின்னா அப்போஸ்தலர் அவர்கள் தான் எண்ணிக்கை, நம்பர்டு அவர்கள் தான். பன்னிருவர் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. எண்ணிக்கை உள்ளவர்கள் அப்படின்றது நம்பர்டு 12 குறிக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போஸ்தலர்களுக்கு அவர் தனிமையாக விவரித்து காண்பித்தார். பவுல் அப்போஸ்தலர் காண்பிச்சான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனாலும் என்னுடனே கூட தீத்து கிரேக்கனாய் இருந்தும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளும்படி கட்டாயம் பண்ணப்படவில்லை. அப்போஸ்தலர்கள் வந்து எண்ணிக்கை, அதாவது அப்போஸ்தலர்களுக்கு தான் அத்தாரிட்டி இருக்கு. அவர்கள் வந்து தீத்துவை வந்து விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளணும்னு சொல்லி அவர்கள் கட்டாயப்படுத்தவில்லை அப்படின்றத சொல்றாரு. கிறிஸ்து யேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று. கள்ள சகோதரர்கள் தான் இந்த மாதிரியான தப்பறையான போதனைகளை செய்திருக்கிறார்கள். சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. சத்தியம் வந்து புறஜாதியாராகிய உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி ஒரு நாளிகையாகிலும் அப்போஸ்தலர்கள் அவர்களுக்கு இணங்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் வந்து அப்படிப்பட்ட தப்பறையான போதனை செய்தவர்களுடைய தப்பறையை வந்து வலுவாக இங்கே அவர்களுக்கு சொல்றார் அப்படின்றத பார்க்கணும். அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களா இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை, அவர்கள் வந்து எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லைன்றதையும் சொல்றாரு. அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனா இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனா இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கு கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும்
நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்நியோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனா இருந்தேன். அப்ப இதுல பார்த்தோம்னா அப்போஸ்தலர்களுக்கு பவுல் அப்போஸ்தலர் அப்போஸ்தலர்கள் பவுல் அப்போஸ்தலருக்கு எதுவுமே அவர்கள் புதிதாக எதுவும் சொல்லவில்லை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதுவும் இல்லாம வேற இடத்துல ஒரு எழுதியிருக்கிற இடத்துல சம்பவங்களையும் வைத்து நம்ம பார்க்கும்போது அவர் கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிற்பாடு அவர் எருசலேமுக்கு போகல. அப்போஸ்தலர்கள்ட்ட போய் அவர் கத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு பார்க்கிறோம். அவர்கள் பவுல் அப்போஸ்தலருக்கு போதனை எதுவும் செய்யவில்லை. இந்த மாதிரியான சில 1-2 சம்பவங்கள்ல தான் அவர் போயிருக்காரு. அங்க போயிருக்கும் பொழுதும் எருசலேமுக்கு போயிருந்த பொழுதும் அப்போஸ்தலர்கள் இவருக்கு எதுவும் போதனை செய்யவில்லை. மாறாக சில விஷயங்களில் இவர்தான் அவர்களுக்கு போதித்தார் அப்படின்ற இந்த உண்மையை சொல்லப்படுகிறது அப்படின்றத பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இவருக்கு அத்தாரிட்டி இருக்கு. இவர் அப்போஸ்தலர். இவருக்கு கொடுத்த சத்தியங்களை இவருக்கு வெளிப்படுத்தினவர் யெஷுவா கிறிஸ்து தாமே வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்றதான் அர்த்தம். மனுஷர்களால் போதிக்கப்பட்ட போதனை கிடையாது. இப்ப இவருக்கு அத்தாரிட்டி இருக்குங்கிறத இங்க வலியுறுத்தி கூறுகிறார். நம்ம பார்க்கலாம். இப்ப கலாத்தியர் 3வது அதிகாரம் நம்ம பார்த்தோம்னா இவர் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? யெஷுவா கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. இப்ப இந்த அதிகாரம் முழுவதுமே அவர் என்ன சொல்ல முற்படுகிறார் பவுல் அப்படின்னா, புறஜாதியர் எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஒரு நொடி பொழுதாகினும் அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு பிணைக்கப்பட்டவர்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்கள் அல்ல அப்படின்றத சொல்றாரு. ஆனாலும் நியாயப்பிரமாணம் யூதர்களுக்கு மாத்திரம்தான் அவர்கள் யூதர்கள் மாத்திரம்தான் நியாயப்பிரமாணத்துக்கு பிணைக்கப்பட்டிருந்தாங்க. அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்களாக இருந்தார்கள் அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கு. அது இந்த அதிகாரம் முழுவதும் அவர் அதைத்தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப யூதர்களுக்கு பார்க்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலர் நியாயப்பிரமாணத்தை அவர்களுக்கு எப்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக இருந்தார் அதை சொல்லுகிறார். அவர்கள் இவர்கள் இருக்கக்கூடிய கிருபையின் உடன்படிக்கை நியாயப்பிரமாண உடன்படிக்கையோடு ஒப்பிட்டு அங்க சொல்லுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நியாயப்பிரமாண உடன்படிக்கை பார்த்தோம்னா யூதர்கள் அதற்கு கீழாக இருந்தார்கள். அதிலிருந்து விடுபடவே அவங்க விரும்பினாங்க அப்படின்னு பார்க்கிறோம். விடுபட்டு அவர்கள் ஆபிரகாம் உடன்படிக்கை கீழாக ஆவதற்கு அடிமைத்தனத்துக்கு இல்லாமல் சுயாதீனமாக இருப்பதற்கு விரும்பினார்கள். அதைத்தான் சொல்ல வருகிறார். இப்ப இந்த கலாத்தியர் 3:10 வசனம் படித்தோம்னா, நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. அதாவது நியாயப்பிரமாணம் எதெல்லாம் நியாயப்பிரமாண சட்டம் சொல்லுதோ அதை யாரும் செய்யல அப்படின்னா செய்யணும். செய்தவர்களுக்கு தான் ஜீவன், செய்யாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். இதுதான் நியாயப்பிரமாணம் சொல்லுது. அப்ப எல்லாமே சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறது இல்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அதாவது நியாயப்பிரமாணம் செய்கிறவன் தான் பிழைப்பான் அப்படின்றதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யாராலுமே நியாயப்பிரமாணம் கோருகிற அந்த நீதியான கட்டளைகளை யாராலுமே செய்ய முடியும். ஏன்னா எல்லாரும் அபூர்ணர்களா இருக்கிறாங்க. அப்ப யாருமே நீதிமான ஆக முடியாது, நியாயப்பிரமாணத்தினால் ஆக முடியாது அப்படின்றத பார்க்கிறோம். மற்றும் அதற்கு நேர்மாறாக விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்றதும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நியாயப்பிரமாணத்துல விசுவாசத்தின் மூலியமாக நீதி கிடையாது. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியது அல்ல. அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். அப்ப நியாயப்பிரமாணம் கிரியைக்கு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொன்னாலும் அந்த விசுவாசத்துக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றத பார்க்கிறோம். இப்ப மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அப்ப நியாயப்பிரமாணத்தினால உங்களுக்கு என்ன கிடைக்குது? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா விசுவாசத்துக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் ஜீவனை கொடுப்பதில்
விசுவாசத்தின் மூலியமாக ஜீவனை கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரமாணம் நியாயப்பிரமாணத்துல கிடையாது. நியாயப்பிரமாணத்துல கிரியை தான் இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்குரியது அல்ல அப்படின்றது புரியுது. அப்ப இவர்கள் எல்லாருமே வந்து நியாயப்பிரமாணத்தினால் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். அப்ப இவங்க ஸ்பெஷலா ஒரு சாபம் இவர்களுக்கு இருக்கு அப்படின்றதுதான் நமக்கு இதுல இருந்து புரியுது. அப்ப இவர்களை மீட்டுக் கொள்வதற்கு யெஷுவா கிறிஸ்துவும் வந்து வெறுமனே மரணத்தின் மூலியமாக ரான்சம செலுத்தாம நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரண தண்டனை ஆகிய மரத்திலே தூக்கப்பட்டு சபிக்கப்பட்ட நிலை, அந்த அப்படிப்பட்ட ஒரு மரண தண்டனை அவர் பெற்றுக்கொண்டு அவர்களுக்காக ஒரு பிரத்யேக விதத்தில் வந்து இவர்களை மீட்டுக் கொள்ளும்படிக்கு அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை அவர் சகித்தார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப நியாயப்பிரமாணம் வந்து யூதர்களுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம், அதுல ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் அவர்களுக்கு கிடைச்சுதான்னு பார்த்தா இல்ல. அவர்களை வந்து அது கண்டிக்கத்தான் செய்தது, சாபத்திற்கு தான் அவர்களை உட்படுத்தியது அப்படின்னு பார்க்கணும். அதனால்தான் யெஷுவா கிறிஸ்து இப்படி பிரத்யேக விதத்தில் அவர் சிலுவை மரணம் அடைந்து அவர்களை மீட்டுக் கொள்ள வேண்டிய அவசியம் இருந்தது அப்படின்னு பார்க்கணும். இந்த விஷயம் புரியுதா? சிலுவையின் மரணம் ஏன் கிறிஸ்து இருக்க வேண்டும் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தில் சாபத்துக்கு உட்பட்டவர்களை மீட்டுக் கொள்வதற்கு நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டிருக்க மரண தண்டனையை கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளணும், பலியாக ஆகணும். நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டிருக்க மரண தண்டனை ஒரு உச்சபட்ச மரண தண்டனை வந்து மரத்தில் தூக்கப்பட்டு மறிக்கிறது, கொல்றதுன்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த அப்படிப்பட்ட நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட ஒரு தண்டனை யெஷுவா கிறிஸ்து பெற்று அந்த வகையில் நியாயப்பிரமாணத்தின் ஆக்கினைக்குள்ளானவர்களை மீட்டுக் கொள்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். ஆனாலும் புறஜாதியார் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, புறஜாதியார் வந்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்கள். அவர்கள் வந்து ஆபிரகாம் உடன்படிக்கை கீழாக சாராள் உடன்படிக்கை அம்சத்தில் அவர்கள் அந்த பலியின் உடன்படிக்கையில் அவர்கள் வர்றாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்ப அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். நியாயமாக்கப்படுதல் நம்ம பார்த்தோம்னா அவர்கள் வந்து கிருபையினாலதான் நியாயமாக்கப்படுகிறார்கள். அந்த கிருபை அவர்களுக்கு எப்படி வருகிறது அப்படின்னு பார்த்தா விசுவாசத்தின் மூலியமாக வருகிறது. விசுவாசத்தின் மூலியமாகத்தான் அவர்களுக்கு வருகிறது, கிரியையின் மூலியமாக வரவில்லை. இந்த 14வது வசனம் பார்த்தோம்னா, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து யெஷுவாவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் அப்படி ஆயிற்று. அதாவது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து யெஷுவாவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகும். அதாவது உனக்குள்ளும் உன் வித்துக்குள்ளும் பூமியில சகலத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அது சொல்லப்பட்டிருக்கு. அந்த வித்து தான் கிறிஸ்துவா இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவன் மூலியமாக ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வந்து புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் மற்றும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம், அதாவது ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்துல என்ன சொல்லியிருக்கிறார், அவர் வந்து 2 பகுதிகள் இருக்கு நம்ம படித்திருக்கோம். ஒண்ணு வந்து பரத்துக்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்னு பூமிக்குரிய ஆசீர்வாதம் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப அந்த பரத்துக்குரிய ஆசீர்வாதம் அவர்கள் வந்து ஆவிக்குரிய சிருஷ்டிகளாக ஆகக்கூடிய அந்த ஆசீர்வாதம், அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம்னா ப்ராமிஸ். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ்ல ஆவியை குறித்து சொல்லப்பட்ட ப்ராமிஸ் வந்து விசுவாசத்தின் மூலியமாக இவர்களுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் மூலியமாக வருகிறது, யெஷுவா கிறிஸ்துவின் மூலியமாக விசுவாசத்தின் மூலியமாக வருகிறது நம்ம பார்க்கிறோம். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா மத்தியஸ்தர் குறித்து என்ன சொல்கிறார் நம்ம பார்க்கலாம். இப்ப நியாயப்பிரமாணம் உடன்படிக்கை நம்ம பார்த்தோம்னா, நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தர் யார்? அவர் வந்து மோசே மத்தியஸ்தரா இருந்தார். ஏன் அவர்களுக்கு மத்தியஸ்தன் தேவைப்பட்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நியாயப்பிரமாணம் வந்து அவர்களுக்கு சில கட்டளையை கொடுக்குது. அவர்களை வந்து சில விஷயங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி, அதாவது உடன்படிக்கை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதில் தங்களை பிணைத்துக் கொண்ட பிற்பாடு யூதர்களுக்கு இது வந்து சில கட்டளைகள் கொடுக்குது. நியாயப்பிரமாண கற்பனைகள் எல்லாத்தையுமே அவர்கள் கடைபிடிக்கணும். ஒரு கற்பனை 2 கற்பனை இல்லை, எல்லாத்தையுமே கடைபிடிக்க வேண்டும். ஏதாவது ஒண்ணு கடைபிடிக்கலனாலும் அவர்களுக்கு மரணம், சாபத்துக்கு உட்படுகிறார்கள் நம்ம பார்க்கலாம். அப்படி எல்லாத்தையுமே கடைபிடித்தால் அவர்கள் பிழைத்திருக்கலாம், ஜீவன் அவர்களுக்கு அப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அப்ப இந்த கட்டளைகள் வருகிறது, அப்ப நடுவுல வந்து சில கண்டிஷன்ஸ் வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்ப கண்டிஷன்ஸ் வருதுனாலே அப்ப ஒரு மத்தியஸ்தன் வேணும்.
ஸோ அதான் இங்க இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு நம்ம பார்க்கணும். அப்ப இப்ப ஒரு ஒரு உடன்படிக்கை இப்ப நமக்குள்ளேயே நம்ம மனிதர்கள் நமக்கு உள்ளே உலக வழக்கமாக பார்த்தோம்னா, ஒரு 2 பேர் வந்து ஒரு உடன்படிக்கை செய்து கொள்றாங்க அப்படின்னா, அந்த உடன்படிக்கைக்குன்னு சில கண்டிஷன் இருக்கும். நான் இத செய்றேன். அதுக்கு பதிலாக நீங்க இது செய்யணும். நான் இவ்வளவு பணம் குடுக்குறேன். நீங்க எனக்கு இந்த லேண்ட குடுங்க. அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம். ஏதோ ஒரு வகையான ஒப்பந்தம் இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். அந்த ஒப்பந்தத்துக்கு நம்ப நடுவுல ஊர்ல இருக்க பெரியவங்க யாரையாவது வந்து கூப்பிட்டு வச்சு, அவர்களை மத்தியஸ்தர் போல வைத்து 2 பேருக்கும் சமமானவர்கள். 2 பேருக்கும் இருக்கக்கூடிய வெளிய ஆள் ஒருத்தர். அவரு அவர் மத்தியில வந்து இந்த ஒப்பந்தம் செய்து கொள்வார்கள் நம்ம பார்க்கிறோம். அத ஏன் செய்து கொள்வாங்க அப்டின்னா, அப்பதான் வந்து இந்த ம உ உடன்படிக்கையோட கட்டளைகள் வந்து சரியா செயல்படுதா அப்டின்னு பார்க்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது. இப்ப 2 பேருக்குமே அதுல க கட்டளைகள் இருக்கு. நான் சொன்ன இப்ப எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்னா, இவங்க இவ்ளோ பணம் குடுத்தா, அவங்க அந்த லேண்ட் குடுப்பாங்க. அந்த ஒரு அ ஒரு இடம் விக்கிற ஒரு ஒப்பந்தம் நம்ம எடுத்தோம்னா, இவங்க இவ்ளோ பணம் குடுக்கணும்னா, அப்ப அவ்வளோ பணம் குடுக்கணும். அப்ப அவர்கள் அதுக்கு தங்களை பிணைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க அ நிறைவேத்தணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அவங்க நிறைவேத்தலன்னா, மத்தியஸ்தர் அவர்கள கேட்கலாம். அடுத்து இவங்க அத செஞ்சதுக்கு அப்புறம் அந்த இன்னொரு நபர் வந்து லேண்ட விக்கல அப்படின்னா, அவர் அதை லேண்ட குடுக்கல அப்படின்னா, அவர் வந்து என்னதான் அவர் சரியான பணம் கேட்டிருக்க பணத்த குடுத்திருந்தாலும் லேண்ட குடுக்கலன்னா, அவர் அந்த அவரோட கண்டிஷன்ஸ அவர் மீட் பண்ணலன்னு அர்த்தம். அவர் செய்ய வேண்டிய கடமைகள அவர் செய்யல. அந்த உடன்படிக்கைக்கு அவர் ஒத்திருந்து கையெழுத்து போட்டு இருந்தாலும், அதை அவர் நிறைவேற்றவில்லைன்னா, அது அவர் மேல இருக்க தப்பு. அப்ப மத்தியஸ்தன் அவரை கேட்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுக்கு தான் மத்தியஸ்தன் தேவைப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் அப்போஸ்தலர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆபிரகாம் உடன்படிக்கை இப்படிப்பட்ட ஒரு விஷயம் அல்ல அப்படின்னு சொல்றாரு. சோ கலாத்தியர் அதிகாரத்திலே 3வது அதிகாரம் 14லிருந்து 20 அந்த வசன பகுதிகளை நம்ம பார்த்தோம்னா, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து யேசுவாவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. சகோதரரே மனுஷர் முறைமைப்படி சொல்லுகிறேன். மனுஷருக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனோட ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. அதாவது இப்ப மனுஷர் முறைமைப்படி பார்த்தோம்னா, நம்ம ஒரு ஒப்பந்தம் பண்ணி கொண்டோம்னா, அதுல பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதுல இருக்கிற ஒரு ரூல்ஸ வந்து ஒருத்தர் வந்து ரிமூவ் பண்றதோ, இல்ல ஒரு கண்டிஷன வந்து ஆட் பண்றதோ, புதுசாக சேர்க்கிறதோ, அது மாரிலாம் பண்ண மாட்டாங்க. அந்த ஒப்பந்தத்துக்கு சரியான மரியாதை குடுத்து, மனுஷர்களுக்குள்ளவே இப்படிப்பட்ட ஒரு முறைமை இருக்கு அப்படின்றத சொல்றாரு. ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. ஆபிரகாம் உடன்படிக்கையே நமக்கு தெரிந்திருக்கப்படி இது வந்து அ வாக்குத்தத்தங்கள் பண்ணாரு. தேவன் வந்து என்ன பண்ணார்? தேவன் வந்து ஆபிரகாம் வந்து நீ இதை செய்யணும். இல்ல உன்னுடைய சந்ததி வந்து எப்படி நடந்து கொள்ளணும். அந்த மாரி கண்டிஷன்லாம் தேவன் சொல்லவே கிடையாது. ஆபிரகாம் உடன்படிக்கையில தேவன் வெறுமனே பிராமிஸ் மட்டும் தான் பண்ணார். உனக்குள்ளும் உன் வித்துக்குள்ளும் பூமியில சகல ஜனங்களையும் ஆசீர்வதிக்கப்படும். அதான் அவருக்கு குடுத்திருக்கிற பிராமிஸ். சோ அவ்வளவு மட்டும் இப்ப அது கண்டிஷனே இல்ல அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்ப வாக்குத்தத்தங்கள் பிராமிஸ் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல், உன் சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி, வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. அதாவது ஆ ஆபிரகாம் உடன்படிக்கை செய்யப்பட்ட பிற்பாடு, அவர் 75 வயதுல செய்யப்பட்டது நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு 430 வருடங்களுக்கு பிற்பாடு தான் நியாயப்பிரமாணமே வருகிறது. இப்ப நியாயப்பிரமாணத்துல வந்து நெறைய கட்டளைகள் இருக்கு. அந்த கட்டளைகள வந்து யூதர்களும் கடைபிடிக்கணும். கடைபிடித்தா தேவன் வந்து அவர்களுக்கு ஜீவன் அளிப்பார். அவர்கள் கடைபிடிக்கலன்னா அவர்களுக்கு சாபம். சோ, அப்ப இந்த கட்டளைகள்லாம் நடுவுல கண்டிஷன்லாம் இருக்கு. அதற்காக மத்தியஸ்தன் நடுவுல மோசே மத்தியஸ்தனாக செயல்பட்டார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இந்த நியாயப்பிரமாணம் 430 வருஷத்துக்கு முன்பு உண்டான ஆபிரகாம் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை முத்திரிக்கப்பட்டது. முடிஞ்சிருச்சு. ஆபிரகாம் உடன்படிக்கை. சோ, அப்ப அந்த உடன்படிக்கையோட ரூல்ஸ இது மாத்த முடியுமா? மாத்த முடியாது. ஏன்னா முதல்லயே நம்ம மனுஷர் முறைமையின்படியே சொல்றாரு பவுல் அப்போஸ்தலர். ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, ஒன்றோடே கூட்டுகிறதும் இல்லை. அப்ப நியாயப்பிரமாண உடன்படிக்கை வந்து 430 வருஷத்துக்கு பிற்பாடு உண்டானது. இது வந்து
கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை தான் ஆபிரகாமின் உடன்படிக்கை. ஆபிரகாமின் உடன்படிக்கை தள்ளி வாக்கு தத்தத்தை வியர்த்தமாக்க முடியாது அப்படின்றதான் இங்க சொல்றாரு. அதாவது நியாயப்பிரமாணம் அது ஆபிரகாம் உடன்படிக்கைக்குரிய அந்த உடன்படிக்கைக்கு புதுசா கண்டிஷன்ஸ் ஆட் பண்ண முடியாது நியாயப்பிரமாணத்தினால். நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தாதான் உங்களுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆபிரகாமின் உடன்படிக்கை கூட ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி புதுசா இப்ப கண்டிஷன்ஸ் எல்லாம் மாற்ற முடியாது அப்படின்றத சொல்றாரு. அன்றையும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்கு தத்தத்தினால் உண்டாகிறாது. இப்ப நியாயப்பிரமாணத்தினால் அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னா அது வாக்கு தத்தத்தினால் வரலன்னு சொல்லலாம், ப்ராமிஸ்னால வரல. ஏன்னா நியாயப்பிரமாணத்தினால வருதுன்னா அது கிரியையினால வருதுன்னு அர்த்தம். அது நமக்கு தெரியும் ஏற்கனவே. நியாயப்பிரமாணத்தினால அவர்களுக்கு ஆசீர்வாதம் வந்தா அவர்கள் அந்த கிரியையை செய்தாங்க. இப்ப யெஷுவா கிறிஸ்து எப்படி அவர் மனிதனாக வந்தபோது நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தார், அவருக்கு அதனால் ஜீவிக்கிற ஒரு உரிமை அவருக்கு கிடைத்ததுன்னு நம்ம பார்க்கிறோம். அது போல நியாயப்பிரமாணத்தினால ஒரு சுதந்திரம் கிடைக்குது அப்படின்னா அது கிரியையினால வந்ததுதான். அதுக்கு அவங்க தகுதியானவர்கள், அவர்களுக்கு அந்த சுதந்திரம் அவர்களுக்கு டிசர்விங் அப்படின்னு பார்க்கிறோம். அது ப்ராமிஸ்னால வந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆபிரகாம் உடன்படிக்கை ப்ராமிஸ், தேவன் எந்த கண்டிஷனுமே இல்லாம ஒரு ப்ராமிஸ் கொடுத்திருக்காரு. அப்ப அது ப்ராமிஸ்னால வந்ததுன்னு நம்ம சொல்றோம். ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்கு. நியாயப்பிரமாணத்தினால வந்ததுன்னா அது வாக்கு ப்ராமிஸ்னால வரல அப்படின்னு பார்க்கணும். ப்ராமிஸ்னால வந்ததுன்னா அது நியாயப்பிரமாணத்தினால வரல அப்படின்னு பார்க்கணும். தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தினால் அருளி செய்தாரே. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வரும்பொழுதும் அது அக்கிரமங்கள் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனோ ஒருவர். ஆமா, இப்ப இந்த 20வது வசனம் பார்த்தோம்னா மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவல்ல, தேவனோ ஒருவர். இது இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க ஆபிரகாம் உடன்படிக்கை மற்றும் நியாயப்பிரமாண உடன்படிக்கை இது ரெண்டை தான் கம்பேர் பண்றாரு இங்க. ஆபிரகாம் உடன்படிக்கை விசுவாசத்தினால வருகிறது, அது வாக்கு தத்தம் அளிக்கப்பட்டது, அதுல கண்டிஷன்ஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு பார்க்கிறோம். நியாயப்பிரமாண உடன்படிக்கை கிரியையினால வருகிறது, அதனால ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டால் அது வாக்கு தத்தத்தினால் வந்தது கிடையாது, அதாவது ப்ராமிஸ்னால வர்றது கிடையாது அப்படின்றத பார்க்கணும். அப்ப மத்தியஸ்தன் இப்ப மத்தியஸ்தரையும் கம்பேர் பண்றாரு இந்த இரண்டு உடன்படிக்கைகளுக்கு மத்தியில். மத்தியஸ்தர் ஒருவருக்குரியவர்கள், அதாவது மத்தியஸ்தன் வந்தாலே அப்ப 2 வகுப்பார் இருக்கணும். 2 வகுப்பார், அதாவது நியாயப்பிரமாணத்துல இருக்கிறது போல நியாயப்பிரமாணத்தினுடைய மத்தியஸ்துவத்தை இங்க சொல்றாரு. அது ஒருவருக்குரியவர்கள். மோசே 2 பேருக்கும் நடுவுல தான் மத்தியஸ்தம் செய்து வைத்தார். தேவனுக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கும் நடுவாக மத்தியஸ்தம் செய்தார்னு பார்ப்போம். அப்போ ஒருவருக்குரியவர்கள் அப்ப 2 பேருக்குரியவர் அப்படின்றத நம்ம புரிந்துக்கலாம். ஆனா ஆபிரகாம் உடன்படிக்கையில தேவன் மட்டும்தான் ப்ராமிஸ் பண்ணார். ஆபிரகாம் ஏற்கனவே நம்ம இப்ப பேசினது போல ஆபிரகாம் நான் இதை செய்வேன், நான் அதை ஒத்துக்கொள்றேன், என் சந்ததி இதை செய்ய சொல்வேன், அது மாதிரி எதுவும் அவர் சொல்லல. அவருக்கு கண்டிஷன்ஸும் கிடையாது, அவர் எந்த ஒரு பைண்டிங்கும் அதுல கிடையாது அப்படின்னு பார்க்க. தேவன் மட்டும்தான் அதை செய்தார், தேவன் மட்டும்தான் அதை ப்ராமிஸ் பண்ணார் அப்படின்னு பார்க்கணும். அப்ப தேவன் ஒருவராக இருக்கிறார். அப்ப இங்கே மத்தியஸ்தன் கிடையாதுங்கிறது தான் இங்க சொல்லப்படுகிறது. இப்ப நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கு 2 வகுப்பார் இருக்காங்க, அதனால அதுக்கு மத்தியஸ்தன் தேவைப்பட்டது. ஆபிரகாம் உடன்படிக்கைக்கு தேவன் மட்டும்தான் இருந்தார், அவர் ஒருவர், அதனால மத்தியஸ்தன் தேவையில்லை. அப்ப மத்தியஸ்தர் பொதுவாக எதற்கு தேவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தபடி இந்த உடன்படிக்கையோட கண்டிஷன்ஸை 2 வகுப்பாரும் ஒழுங்கா செய்யறாங்களா அப்படின்றத பாக்குறதுக்கு மத்தியஸ்தன் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த உடன்படிக்கை சரியான வகையில் செயல்படுகிறதா அப்படின்றத பாக்குறதுக்கு தான் மத்தியஸ்தன் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஆபிரகாம் உடன்படிக்கைகள் என்னாச்சு? ஆபிரகாம் உடன்படிக்கையில அதுல நடுவுல கான்ட்ராக்டும் கிடையாது, 2 வகுப்பாரும் கிடையாது, தேவன் மட்டும்தான் இருக்கிறார், தேவன் மட்டும்தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கார், அதனால மத்தியஸ்தன் தேவையில்லை பார்க்கிறோம். ஏன்னா ஆபிரகாம் சைடுக்கு ஒன்றும் இல்லை, அதனால மத்தியஸ்தன் தேவையில்லை பார்க்கிறோம். ஆனா தேவன் அதை செய்வாரா? அவருடைய பங்கும் இருக்கு. அப்ப தேவன் அவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, அதை அவர் செயல்படுத்துவாரா அப்படின்றது அவரோட கையில இருக்குல்ல. அப்ப அவர் அதை செய்வாரா அப்படின்றதுக்கு மத்தியஸ்தரும் கிடையாது. அதனாலதான் தேவன் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, தேவன் அதை இன்னும் அதிக உறுதிப்படுத்துறார்.
எப்படி உறுதிப்படுத்துறார் அப்படின்னா, இது வந்து இந்த உடன்படிக்கை வந்து அவர் வெறுமனே லேசாக அவர் கருதல. இந்த உடன்படிக்கை வந்து சின்ன விஷயமா நான் பார்க்கல. இத நான் வந்து யோசிக்காமலாம் நான் செய்யல. இத கண்டிப்பாக இந்த உடன்படிக்கை உறுதியானது. அ இது கண்டிப்பாக நிறைவேறும். அ ஃபெயில் ஆகாது அப்படின்றத குறிக்கும் வகையில் அவர் ஏற்கனவே ஒரு பிராமிஸ் பண்ணி வாக்குலயும் சொல்லிட்டாரு. வார்த்தையிலும் சொல்லிட்டாரு. அதற்கு மேல அவர் மத்தியஸ்தன் இல்லாத காரணத்தினால வந்து அவர் இன்னும் அதை உறுதிப்படுத்தும் விதத்தில் அவர் பிராமிஸும் அளிக்கிறார் அப்படின்னு தன் பேரில் தாமே ஆணையிட்டும் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கிறோம். ஏன்னா நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தபடி நம்ம பார்த்தோம்னா, ஆ கலாத்தியருக்கு எழுதுற நிருபத்தில் வந்து அவ இவர்கள் வந்து ஆபிரகாம் உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை கிறிஸ்துவின் மீதான விசுவாசத்தின் மூலியமாக இவர்களுக்கு அதை பெற்றுக்கொள்கிறாங்க. கலாத்தியர் சபை வகுப்பார். கலாத்தியாவில் இருக்கக்கூடிய சபையினர் அப்படின்னு புறஜாதியார் நம்ம பார்க்கிறோம். இவர்களுக்கு வந்து சிலர் வந்து யூதர்களா இருக்க போதகர்கள் வந்து இவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்களாக ஆக வேண்டும். அப்படி ஒரு கண்டிஷன் இருக்கு. நீங்க இதை செய்யணும். அப்பதான் உங்களுக்கு ஆபிரகாமின் உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் அப்பதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அது ஏன் தேவையில்லைன்றதை தான் வற்புறுத்தி பவுல் அப்போஸ்தலர் இந்த நிருபத்தை எழுதி கொண்டு வர்றாரு. முதலாவது அவருக்கும் வந்து அதிகாரம் இருக்கு. யூதர்கள் இருக்கக்கூடிய எருசலேம்ல இருக்கக்கூடிய அந்த போதகர்கள் காட்டிலும் இவருக்கு அதிகாரம் இருக்கு. மற்ற அப்போஸ்தலர்களை விட அதே போல இவருக்கும் அதிகாரம் இருக்கு. திறமும் இருக்கு அப்படின்றத சொல்றாரு. அவர்கள்ட்டேந்து இவர் எதையும் கற்றுக்கொள்ள இவர் யெஷுவாவிடமிருந்து நேராக சத்தியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இவருடைய அத்தாரிட்டியை நிரூபித்து அவர் இங்கே கம்பேர் பண்ணி சொல்லி கொண்டு வர்றாரு நம்ம பார்க்கிறோம். அப்ப நியாயப்பிரமாணம் நம்ம பார்த்தோம்னா, இப்ப நம்ம பார்த்தபடி நியாயப்பிரமாணம் வந்து 430 வருஷத்துக்கு முன்பு உண்டான ஆபிரகாம் உடன்படிக்கையை தள்ள முடியாது அப்படின்றத இங்க தெளிவாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நியாயப்பிரமாணம் என்னதான் செய்தது? ஏன்னா முன்பு வந்து ஆபிரகாம் உடன்படிக்கை தேவன் கொடுத்தார். அத சரியான காலத்தில் அது பிள்ளை பெற்று கிறிஸ்து வந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப நடுவுல வந்து இந்த 19வது வசனம் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அந்த அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. அப்ப அது என்ன செய்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது வந்து யூதர்களுக்கு ஒரு நல்ல ஊழியம் செய்தது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவர்களை வந்து தயார்படுத்தி கிறிஸ்துவனிடம் அவர்களை கொண்டு வந்தது. கிறிஸ்து தான் வந்து பெரிய போதகராக இருக்கிறார். அவரிடம் அவர்களை கொண்டு வந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி வந்து பார்த்தோம்னா, கிறிஸ்துவன் மூலியமாகத்தான் ஆசீர்வாதம் வரும். விசுவாசத்தின் மூலியமாகத்தான் ஜீவன் வரும். கிரியையின் மூலியமாக நியாயப்பிரமாணம் ஜீவனை கொடுக்கும். ஆனா கிரியை யாராலும் செய்ய முடியாது. அப்ப கிறிஸ்து தேவை அப்படிங்கிற அந்த உணர்வு அவர்களுக்கு வருவதற்கு தான் நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். மற்றும் அவர்கள் வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி வருவதற்கு காலம் இன்னும் நிறைய இருக்கு. 1200 வருடங்கள் கழித்து தான் யேசுவா கிறிஸ்து வர்றார் அப்படின்னு பார்க்கணும். அதற்குள்ளாக இவர்களுடைய அக்கிரமம் ரொம்ப பெருகி இவர்கள் சீரழிந்து போய்விடாதபடிக்கு அதன் நிமித்தமும் இவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்ப நியாயப்பிரமாணம் இவர்களுக்கு நல்லது செய்திருக்கு. அதாவது இவர்களை வந்து ஒரு கட்டுக்குள் வைத்து கிறிஸ்துவிடம் இவர்களை வழிநடத்துது அப்படின்றத பார்க்கணும். அப்ப இவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவர்கள் வந்து கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை இவர்கள் கேட்க வேண்டும். கேட்டு அவர் கொடுத்திருக்கிற இந்த அழைப்பை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு அவர் கீழ்ப்படிதலுக்கான அந்த விசுவாசத்தின் மூலியமாக அந்த விசுவாசத்தை கடைபிடித்து அந்த அழைப்புக்குள்ள அவர்கள் வர வேண்டும். மற்றும் வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் வந்து தங்களை பிரதிஷ்டை செய்து கொண்டு பழி செலுத்தும் வகையிலான விசுவாசத்தை அவர்கள் அபியாசித்து காட்ட வேண்டும். இப்படி அவர்கள் தங்களை பிரதிஷ்டை செய்து முன் வந்தார்களானால் அவர்கள் வந்து யேசுவா கிறிஸ்து வந்து அவர்கள் யேசுவா கிறிஸ்துவனுடைய சரீரமாக அவர்கள் ஆக்கப்படுவார்கள். தேவன் அவர்களை புது சிருஷ்டியாக ஜனிப்பது சரீரமாக ஆக்குவார். ஸோ அப்ப அவ்வளவுதான். இதுதான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயமா இருக்கு அப்படின்னு பார்க்கணும்.
நியாயப்பிரமாணம் அவர்களை கிறிஸ்துவனிடம் வழிநடத்துது. அதற்கு பிற்பாடு இவர்கள் எவ்வளவுதான் செய்ய வேண்டும் யூதர்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்ப இந்த அதிகாரத்தை அவர் எப்படி முடிக்கிறார் அப்படின்னா, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. ஏன்னா யூதர்களுக்கும் வந்து இப்படித்தான் அவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. அவர்களும் இந்த வகையில் தான் வந்து கிறிஸ்துவின் சரீர வகுப்பினர்கள் ஆக முடியும். அப்படி ஆனாதான் அவர்கள் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இவர்களுக்கு இந்த வகையில் தான் கிடைக்க போகுது. புறஜாதியாருக்கு பார்த்தா புறஜாதியாருக்கும் அப்படித்தான். புறஜாதியாரும் வந்து சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசம் வைத்து அவர்கள் வந்து தங்களை பிரதிஷ்டை செய்து பலி செலுத்துவோம் சொல்ற பிரதிஷ்டை செய்து அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்களும் வந்து கிறிஸ்துவின் சரீர வகுப்பினர்களாக ஆக்கப்படுவார்கள். ஜனிப்பித்தல் மூலியமாக ஆக்கப்படுவார்கள் நம்ம பார்ப்போம். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது நமக்கு? யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை அப்படின்னு பார்ப்போம். இப்ப இந்த அதிகாரத்தை வந்து பவுல் அப்போஸ்தலர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லி முடிக்கிறார். நீங்கள் கிறிஸ்தவனுடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரமாயும் இருக்கிறீர்கள். நீங்க கிறிஸ்துவ வகுப்பார்ல ஒருவராக இருக்கீங்க அப்படின்னா அதாவது விசுவாசத்தின் மூலியமாக அப்பவே நீங்க ஆபிரகாமோட சந்ததியாகவும் ஆயிடுறீங்க ஆட்டோமேட்டிக்கா. கிறிஸ்துவோடைய, ஏன்னா கிறிஸ்து தான் ஆபிரகாமின் சந்ததி, அவருடைய சரீரம் ஆகிறதுனால வாக்கு தத்துவப்படி சுதந்திராயும் ஆகிறீர்கள் அப்படின்றத சொல்லி இந்த அதிகாரத்தை முடிக்கிறார் அப்படின்னு பாருங்க. அப்ப இந்த அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறது கலாத்தியர்களில் பார்த்தோம்னா அவர்கள் வந்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. மற்றும் அதிலிருந்து அதில் கீழாக இருக்கிறவர்களும் வந்து அதுல இருந்து வெளியேற வேண்டும் அப்படின்றத சொல்றாரு. மற்றும் அவர்கள் விசுவாசத்தினால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தங்களை ரட்சகராகவும் நியாயமாக்குகிறவராகவும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தின் மூலியமாக அவர்கள் வந்து தங்களை பிரதிஷ்டை செய்து கொள்ள வேண்டும், மரண பரியந்தம் பிரதிஷ்டை செய்து கொள்ள வேண்டும், பலியின் பிரதிஷ்டை செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவன் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை கிறிஸ்துவின் சரீர வகுப்பாராக ஆக்குவார். இது நம்ம ஏற்கனவே பார்த்தபடி ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் இது எல்லாருக்கும் பலிக்கக்கூடிய ஒரு மெத்தடா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்து கலாத்தியர் 4வது அதிகாரம் நம்ம பார்த்தோம்னா தொடர்ந்து இந்த ஆர்குமெண்ட்டை அவர் அப்போஸ்தலர் செய்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த தப்பறைக்கு எதிராக அவர் வந்து தொடர்ந்து அவர் பேசி கடைசியில் அவர் எப்படி முடிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது முதலாவது பவுல் அப்போஸ்தலர் வந்து இவர்களை முதலாவது நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வசனமே புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். முன்பு வந்து யெஷுவா கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பே பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. அப்படி இருந்தவர்கள் வந்து இப்படி தவறான போதனைகள்னால அவர்கள் வந்து விருத்த சேதனம் பண்ணணும், நியாயப்பிரமாணத்துக்கு சொல்லி அதுல இருந்து விலகி போகிறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அதனால அவர்கள் மறுபடியும் வந்து கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் அப்படின்னா இவர்கள் வந்து புது சிருஷ்டியாக ஜனிப்பிக்கப்படும் அளவும் சரீர வகுப்பாராக கிறிஸ்துவின் சரீர வகுப்பாராக இவர்கள் ஆகுவதற்கு பவுல் அப்போஸ்தலர் மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாக பேச விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டு இருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? அதாவது நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக இவர்கள் விரும்புகிறாங்க தவறான போதனைகள்ல. நியாயப்பிரமாணம் என்ன கேட்குதுன்றதை நீங்க தெரிந்து கொள்ளவில்லையா? அது வந்து அடிமைதான் படுத்தும், அடிமைத்தனத்துக்குள்ளாக அவர்களை வைத்திருந்தது, உங்களையும் அது அடிமைத்தனத்துக்குள்ளாகத்தான் ஆக்கும். அது கேட்கிற விஷயங்களை ஒரு பாவிகளாக ஆதாமின் சந்ததியில இருக்க யாராலும் செய்ய முடியாது. இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 5வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா
கலாத்தியர் 5:2-4 பார்த்தோம்னா, இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டு யூத மார்க்கத்தமைந்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக ஆக வேண்டும் அப்படி சொல்லி அதை அவர்கள் செய்தாங்கன்னா உங்களுக்கு அதனால ஒரு பிரயோஜனமும் இராது அப்படின்னு சொல்றாரு. மேலும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாக இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்கிறேன். அதாவது விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டு நியாயப்பிரமாணத்தில் தங்களை இணைத்துக் கொண்டாங்கன்னா அது நியாயப்பிரமாணத்தினுடைய எல்லா கற்பனைகளையும் அவர்கள் கடைபிடிக்கணும். அதுக்கு ஒத்துதான் அதற்குள்ளாக அவர்கள் தங்களை பிணைத்துக் கொள்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அவர்களுடைய பிரதிஷ்டைக்கு அடையாளமாகத்தான் விருத்த சேதனம் செய்தார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப விருத்த சேதனம் செய்து கொண்டாங்கன்னா அவங்க நியாயப்பிரமாணத்துக்கு தங்களை பிணைத்துக் கொள்கிறார்கள். அதுல இருக்கக்கூடிய எல்லா கட்டளைக்கும் இவர்கள் கடனாளியா இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள் அப்படின்றத சொல்றாரு. அவர்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா அவர் இதை சொல்லுகிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா அப்ப இந்த மாதிரியான யூதர்களுடைய அவர்களுடைய இன்ஃபுளுன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தது. அவர்கள் 1600 வருடங்களாக நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக இருந்தாங்க. அதுல ஏகப்பட்ட சடங்குகள் பலிகள் இருந்தது. ரொம்ப அற்புதமாக அவர்கள் ஒரு வருஷமா கீழ்ப்படிந்து கொண்டு அதை செய்து கொண்டு இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் அவர்களுக்கு ரொம்ப அவங்களை ஃபோர்ஸ் பண்ணுது. அதை தொடர்ந்து அதிலே இருக்கணும்னு சொல்லி அவர்கள் ஃபோர்ஸ் பண்ணுது. மற்றும் புறஜாதியர் இதெல்லாம் இல்லாம தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியுமா? யெஷுவா கிறிஸ்துவனுடைய மூலியமாக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நியாயப்பிரமாணம் இல்லாம அவர்களால் கிடைச்சிட முடியும் அவர்களுக்கு அப்படின்றது இவர்களுக்கு புரியாத ஒரு விஷயமா இருக்கு. அதை ஏற்றுக்கொள்ளவும் மறுக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப கடினமாக இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அதனாலதான் அவர்களுக்கு இது ஒரு முடியாத காரியமாக இருந்தது. இந்த பிரச்சனை அந்த ஆரம்ப காலகட்ட சபை ஆதி சபை காலகட்டத்தில் அப்போஸ்தலர் காலத்தில் இருந்தது என்பது. அப்ப இந்த தப்பறையை எதிர்கொள்ளத்தான் பவுல் அப்போஸ்தலர் எபிரேயர் நிருபம் அதை எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். எபிரேயர் நிருபத்தை யார் எழுதுனாங்கன்றது நமக்கு தெரியாது. ஆனாலும் இது எபிரேயருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நிருபம். இது எபிரேயர், அதாவது எபிரேயர்னா நியாயப்பிரமாணத்தின் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எபிரேயர்கள் போல இல்ல, எபிரேயர்களாக இருந்து தங்களை கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக ஆக்கி கொண்ட எபிரேயர்கள் அவர்களுக்கு எழுதப்பட்டுகிற ஒரு நிருபமாக இருக்கு அப்படின்னு. அப்ப இந்த நிருபத்துல பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, அவர் ஒரு புதிய ஒழுங்கு, யுக ஒழுங்கு ஆரம்பித்து விட்டது. இவ்வளவு நாளா நமக்கு தெரிந்திருக்கப்படி நியாயப்பிரமாண யுக ஒழுங்கு நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது ஒரு புதிய யுக ஒழுங்கு ஆரம்பித்திருக்கிறது. இது கிருபையினால் உண்டான யுக ஒழுங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது கிரியையினால் உண்டான யுக ஒழுங்கு கிடையாது, கிருபையினால் உண்டான யுக ஒழுங்கா இருக்கிறது. இதை யெஷுவா கிறிஸ்து பெந்தகோஸ்தே நாளிலிருந்து இதை தொடங்கி வைத்திருக்கிறார் அப்படின்றத சொல்றாரு. ஒரு புதிய யுக ஒழுங்கு, புதிய டிஸ்பென்சேஷன் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இந்த நிருபத்துல அவர் எதை அவர்களுக்கு புரிய வைக்க முயற்சிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு 2-3 விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது மோசே மற்றும் கிறிஸ்து இவர்கள் இருவரையும் கம்பேர் பண்றார். மோசே அவருடைய ஊழியக்கார வீட்டில், ஹவுஸ் ஆஃப் சர்வெண்டாக இருந்தார், ஊழியக்காரனாக இருந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த ஊழியக்கார வீட்டில் மோசே விசுவாச உண்மைத்துவம் உள்ளவராக இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இது யெஷுவா கிறிஸ்து குமாரனாக இருக்கிறார். அவர் யெஷுவா குமாரனாக இருந்து அவர்கிட்ட இருந்த மெய்ப்பித்து காண்பித்த அந்த விசுவாச உண்மைத்துவம் மோசேயனுடைய விசுவாச உண்மைத்துவத்தை விட பெரிது அப்படின்றத இங்க சொல்றார். மற்றும் மோசே ஆரோனுக்கு தேவனாக ஏற்படுத்தினார் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். அப்ப ஆரோனுக்கு மேல தலையாக இருக்கிறது மோசே தான். அப்ப அவங்க இருக்கக்கூடிய ஆரோனிய முறைமை, அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஆசாரியத்துவம், இது எல்லாத்துக்கும் தலையா இருக்கக்கூடிய மோசே. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மோசேயை தலையாக பெற்றுக்கொண்ட இந்த ஆசாரியத்துவத்தை விட
யெஷுவா கிறிஸ்துவை வந்து தலையாக பெற்றிருக்கிற ராஜரீக ஆசாரியத்துவம், அதாவது ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இவர்கள் இருந்து உலகத்தை ஆசீர்வதிக்க போகிற இந்த ராஜரீக ஆசாரியத்துவம் வந்து பெரிது அப்படின்னு சொல்றாரு. அப்ப மோசே யெஷுவா கிறிஸ்து மோசையை விட பெரியவர். இவருடைய விசுவாச உண்மைத்துவம் மோசையோட விசுவாச உண்மைத்துவத்தோட பெரிது. இவர் யெஷுவா கிறிஸ்து தலையாக இருக்க ராஜரீக ஆசாரியத்துவம் மோசே தலையாக இருந்த அடையாளமான நிழலாய் இருந்த நியாயப்பிரமாண ஆரோனிய முறைமையின்படியான ஆசாரியத்துவத்தை விட பெரிது அப்படின்றதை இந்த நிருபத்தில் அவர் விளக்குகிறார். அடுத்த இன்னொரு விஷயம் அவர்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, மோசேயும் மற்றும் அவருடைய வீடு பார்த்தோம்னா இவர்கள் வந்து அடையாளங்களாக இருந்தார்கள் அப்படின்றது பார்க்கிறோம். மற்றும் ஊழியக்காரர்களாக இருந்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். மேலும் அடையாளங்களாக இருந்தார்கள். அதாவது அவர்கள் வந்து வரப்போகிற நன்மைகளை நிழலா தான் இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆனா கிறிஸ்து அப்படி கிடையாது. கிறிஸ்துவும் அவருடைய சபை வகுப்பினரும் வந்து குமாரர்களாக இருந்தார்கள், ஊழியக்காரர்களாக இல்லை. மற்றும் ஆபிரகாம் உடன்படிக்கையின் மூலியமாக சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதம், அந்த ரியல் ஆசீர்வாதமே அந்த இவர்கள் மூலியமா தான் வரப்போகிறது. இது வந்து நிழல் கிடையாது, இதுதான் நிஜம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். நிஜமான ஆசீர்வாதங்கள் இவர்கள் மூலியமாக வருகிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கம்பேரிசன் சொல்றாரு. அடுத்து நம்ம பார்த்தோம்னா மோசே வந்து இஸ்ரேலர்களை வந்து எகிப்திலிருந்து வழிநடத்தி கொண்டு போய் கானானுக்கு அவர்களை கொண்டு போய் சேர்த்தார். அந்த கானான்ல இருக்கக்கூடிய அந்த ஓய்வு அவர்கள் கொடுத்தார், ரெஸ்ட், கானான் ரெஸ்ட் அவர் கொடுத்தார் அப்படின்னு பார்க்கணும். யாரெல்லாம் வர விரும்பினாங்களோ அவர்களையும் கீழ்ப்படிந்திருந்த ஆசாரியர்கள் மற்றும் இஸ்ரேல் தேசத்தார் எல்லாத்தையுமே வந்து கானானுக்கு உண்டான ஓய்வை மோசே அவர்கள் கொடுத்தார் அப்படின்னு பார்க்கணும். ஆனா யெஷுவா கொடுக்கக்கூடிய ஓய்வு வந்து இது அதோட பெரியது. கானான்ல அவர்கள் கொடுத்த ஓய்வு வந்து அது ஓய்வு கிடையாது. அது வந்து ஒரு அடையாளமாகத்தான் ஓய்வாக இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். ரியலான ஓய்வு வந்து யெஷுவா கிறிஸ்து தான் கொடுக்க முடியும். அது வந்து தேவனுடைய மக்களை வந்து யெஷுவா கிறிஸ்து வழிநடத்தி கொண்டு போய் விசுவாசத்தின் மூலியமாக அவரோடு இணைந்து கொள்ளுகிறவர்களை யெஷுவா கிறிஸ்து வழிநடத்துகிறார். அவர்கள் வந்து இப்பொழுதே வந்து அட்வான்ஸா 8ஆம் நாள்ல தான் வந்து எல்லாருக்குமான ரெஸ்ட் கிடைக்கும். ஆனா விசுவாசத்துக்குள்ள வருகிறவர்கள் இப்பொழுதே அட்வான்ஸா அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்க இப்பவே தொடங்குகிறார்கள் என்பதை பார்க்கலாம். இவங்க இருதயத்தில் அதற்குள்ளாக உண்மையான இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்கிறார்கள். மற்றும் அவர்களுடைய உண்மையான ஆசாரியத்துவ ஊழியம் ஆரம்பித்த பொழுது அது உண்மையான ஒரு இளைப்பாறுதல் முழுவதுமான கருத்தில் வந்து 8ஆம் நாளில் உலகத்தாருக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்பொழுது யூதர்கள் அவர்களுடைய பாரம்பரியம் 1675 வருடத்தில் 1615 வருடத்தில் வந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. யெஷுவா கிறிஸ்து வந்து இப்பொழுது யூத நிருபம் எழுதி கொண்டிருக்க இந்த காலகட்டத்தில் பார்த்தா 1700 வருடங்கள் கிட்ட போயிடுச்சு. இப்ப இவ்வளவு வருடங்களாக அவர்கள் எதை பழகி இருக்கிறார்கள் அப்படின்னா, அவர்களுக்கு வந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய பூமிக்குரிய ஆசாரியர்கள், அவர்களுடைய பிரதான ஆசாரியன், அவர்களுடைய முறைமைகள், அவர்களுடைய பண்டிகைகள், பலிகள் வந்து செலுத்துறது, வருடந்தோறும் அவர்கள் செய்யக்கூடிய ஊழியங்கள், 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் அவர்கள் செய்யக்கூடிய ஒப்புரவாக்குதல் நாளுக்கு உரிய பலிகள், மற்றும் அவர்களுடைய பாவங்களை போக்கணும்னா அதற்கும் வந்து அவர்கள் இவர்களைத்தான் நோக்கி இருந்தார்கள், இந்த ஆசாரியர்களை தான் நோக்கி இருந்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப யூதர்கள் இப்படித்தான் இவ்வளவு வருடங்களாக இருந்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். ஆனாலும் இந்த இடத்துல அப்போஸ்தலர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்படிப்பட்ட ஆசாரியத்துவம் யூதர்கள்ட்ட இருந்த ஆரோனிய ஆசாரியத்துவத்தை விட ஒரு மேன்மையான ஆசாரியத்துவம் ஒன்று இருக்கிறது. அந்த ஆசாரியத்துவத்துக்கு தான் யெஷுவா கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்றத சொல்றாரு. பிரதான ஆசாரியாக ஒரு புது விதமான ஒரு முறைமை, ஆசாரிய முறைமை. இந்த புது விதமான ஆசாரிய முறைமையில யெஷுவா கிறிஸ்து பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவருக்கு கீழாக சபை வகுப்பார் வந்து கீழ்ப்பட்ட ஆசாரியர்களாக இருக்கிறார்கள் அப்படின்றத சொல்றார். ஏன் இதை அவர் ஏன் சொல்றாரு அப்படின்னா, ஒரு புது விதமான ஆசாரியத்துவம், இதை ஏன் அவர் சொல்றாரு அப்படின்னா, ஏன்னா அவர்கள்ட்ட வந்து ஒரு யெஷுவா கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது யூதர்கள்ட்ட ஒரு எதிர்ப்பு இருந்தது. முக்கியமான எதிர்ப்பு என்ன அப்படின்னா, அவர்களுக்கு தெரியும் லேவியரா இருக்கிறவர்கள் தான் வந்து
லேவியருடைய வீட்டில இருந்து தான் ஆசாரியர்கள் வர முடியும். ஆரோனுடைய குமாரர்கள் ஆசாரியர்களாக இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் பிரதான ஆசாரியர் ஆக முடியும் அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப லேவியில இருந்து தான் ஆசாரியன் வர முடியும். அப்படி இருக்கும் பொழுது யெஷுவா கிறிஸ்து யூதா கோத்திரத்தார். யூதா கோத்திரம் யூதா கோத்திரத்து சிங்கமாக யெஷுவா கிறிஸ்து இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இவர் எப்படி பிரதான ஆசாரியன் ஆக முடியும்? இதுதான் ஒரு யூதர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எதிர்ப்பாக இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். அதனாலதான் அவர்களுக்கு இதை விளக்கி சொல்கிறார். ஏன்னா இது புதிய விதமான ஆசாரியத்துவம் அப்படின்றத சொல்றாரு. என்ன புதிய விதமான ஆசாரியத்துவம் அப்படின்னா, இது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஒரு புதிய விதமான ஆசாரியத்துவம். அதாவது இப்ப யெஷுவா கிறிஸ்து மற்றும் சபை இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஊழியம் நம்ம பார்த்தோம்னா, இதை 2 வகையில நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று வந்து ஆரோனிய ஆசாரியத்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த பலிகள். அந்த பலிகளுக்கெல்லாம் இவர்களுக்கு சம்பந்தம் இருக்கு. அப்ப இவர்கள் ஆரோனிய ஆசாரியத்துவத்துக்கு உரியவர்களா அப்படின்ற கேள்வி வரும். அப்புறம் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவம் இருக்கு. அப்ப இரண்டுமே இவர்களுக்கு சம்பந்தமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது தெளிவா நம்ம சரியாக புரிந்து கொண்டோம்னா, ஆரோனிய ஆசாரியத்துவத்தின் முறைமையில இவர் பிரதான ஆசிரியர் ஆகல. ஆனாலும் ஆரோனிய ஆசாரியத்துவம் செய்த அந்த பலிகளுக்கு நிறைவேறுதலான பலிகளை இவர்கள் செய்கிறாங்க. அப்ப நிழல் நிஜம் அந்த நிறைவேறுதல் அந்த பலிகளை எல்லாம் ஆரோனிய ஆசாரியத்துவம் செய்த அந்த பலிகளை நிறைவேற்றுவது ஃபுல்ஃபில்மெண்ட் மட்டும்தான் இவர்கள் செய்யறாங்க. அந்த ஆசாரியத்துவம் முறைமையில கிடையாது. அப்ப ஆசாரியத்துவம் முறைமையில எப்படி இவர்கள் ஆசாரியர் ஆகுறாங்க அப்படின்னா, அதற்கு தான் வந்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இவர்கள் ஆசாரியர் ஆகிறார்கள். அப்ப இந்த முறைமை மெல்கிசேதேக்கின் முறைமை மற்றும் இவர்களுக்கு ஃபியூச்சர்ல அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் ஊழியம் வந்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசீர்வாதம். ஏன்னா மெல்கிசேதேக் நமக்கு தெரியும், அவர் வந்து ராஜாவாகவும் இருந்தார், ஆசாரியராகவும் இருந்தார், ஆசீர்வதித்தார் அப்படி பார்க்கலாம். அப்ப ஃபியூச்சர்ல 1000 வருஷ யுகத்துல வந்து இவர்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருந்து மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவ ஊழியத்தை அவர்கள் செய்வார், ஆசீர்வதிப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆனா இப்ப மாம்சத்தில் இருந்த பொழுது இவர்கள் வந்து மெல்கிசேதேக்கின் முறைமை மெல்கிசேதேக் வந்து பலி செலுத்திய நமக்கு தெரியாது, அப்படிலாம் கொடுக்கப்படல. இப்ப பலி செலுத்தினது யாரு அப்படின்னா, நியாயப்பிரமாணத்துல தேவன் ஏற்படுத்தின பலியின் முறைமைகள், அடையாளமான பலியின் முறைமைகள். இதை செய்தது வந்து ஆரோனிய ஆசாரியத்துவத்தில் இருந்த பிரதான ஆசாரியர்களும் தான் அந்த பலியை செலுத்தினாங்க. இதெல்லாம் நிழலா இருக்கு. இதை நிறைவேற்றுகிற உண்மையான பலிகளை வந்து யெஷுவா கிறிஸ்துவும் சபை வகுப்பாரும் மாம்சத்தில் செய்தார்கள். அவர்கள் மாம்சத்தில் இருந்த காலகட்டத்தில் புது சிருஷ்டிகளாக இவர்கள் மூலியம் செய்யப்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இவர்கள் வந்து ராஜரீக ஆசாரிய கூட்டமாக ஆசீர்வதிக்கிற ஊழியம் செய்ய போகிற அந்த 1000 வருஷ யுகத்தில் ஆசீர்வதிக்கிற ஊழியம் செய்ய போறாங்க. அந்த ஆசீர்வாதம் எங்கேயாவது வந்து அடையாளமாக ஆரோனில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஆரோன்ல அது கொடுக்கப்படவில்லை. ஆரோன் வந்து பலிகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்ப பலியை செலுத்துகிற விஷயத்தில் இவர்கள் அடையாளத்தை நிறைவேற்றுகிறாங்க. ஆசீர்வதிக்கிற விதத்தில் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியர்களும் இருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்கணும். அப்ப இப்ப மெல்கிசேதேக்கை பத்தி நம்ம பார்க்கலாம். மெல்கிசேதேக் பத்தி நமக்கு தெரியும் ஏற்கனவே. அவர் வந்து ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் இருந்தார். அவர் வந்து சாலேமின் ராஜாவாக இருந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப இப்ப இந்த மெல்கிசேதேக் இவர் வந்து எவ்வளவு பெரியவனா இருக்கிறான்னு பாருங்கள். இன்னொரு பேக்ரவுண்ட் நம்ம கொடுக்கணும்னா, ஆபிரகாம் வந்து அந்த 5 ராஜாக்களை வந்து வேட்டையாடி கொண்டு ரிட்டர்ன் வரும் பொழுது மெல்கிசேதேக் இவரை எதிர்கொண்டு போய் இவரை ஆசீர்வதித்தார் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஆபிரகாமும் வந்து இந்த மெல்கிசேதேக்குக்கு வந்து தசம பாகம் செலுத்தினார். எல்லாவற்றிலும் அவர் தசம பாகம் செலுத்தினார் நம்ம பார்க்கிறோம். மெல்கிசேதேக்கும் வந்து அதை பெற்றுக்கொண்டு அவரை ஆசீர்வதித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நம்ம பார்த்தோம்னா, எபிரேயர் 7:4-10 இவன் எவ்வளவு பெரியவனா இருக்கிறான்னு பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருள்களில் இவனுக்கு தசம பாகம் கொடுத்தான். அதாவது ஆபிரகாம் தான் இவர்களுக்கு இருக்கக்கூடிய யூதர்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஆள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவருடைய
தான் வந்து ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் தான் யாக்கோப் வரைக்கும் வந்து இஸ்ரேல் தேசமாக அங்கீகரிக்கப்பட்டு நியாயப்பிரமாணம் பெற்று வந்தது. அதனால ஆபிரகாம் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோத்திர தலைவராக இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். இப்ப அப்படிப்பட்ட கோத்திர தலைவனாகிய ஆபிரகாமே வந்து கொள்ளையிடப்பட்ட பொருள்களில் இப்படி இந்த மெல்கிசேதேக்குக்கு தசம பாகம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். அப்ப அந்த மெல்கிசேதேக்கு எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்றத நம்ம இங்க புரிந்து கொள்ளணும். லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையில் இருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசம பாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். அதாவது லேவியர் தான் வந்து அவர்களுக்கு சொத்து கிடையாது. அவர்களுக்குன்னு சொல்லி சொத்து கிடையாது. அவர்களுக்கு சம்பாத்தியம் அப்படின்றது அவர்களுக்கு இல்லை அப்படின்றதுனால அவர்களுக்கு தேவன் வந்து தசம பாகம் அப்படின்ற ஒரு ஏற்பாட்டை நியாயப்பிரமாணத்தில் வைத்திருக்கிறார். அதாவது எல்லா கோத்திரத்தாரும் 10ல் ஒரு பங்கு அவர்கள் கொடுப்பாங்க. மற்றும் அவர்கள் லேவியர்கள் வந்து ஆசாரியர்களுக்கு 10ல் ஒரு பங்கு கொடுப்பார்கள் அப்படின்றத பார்க்கணும். ஸோ அப்ப இப்படிப்பட்ட லேவிக்கு வந்து நியாயப்பிரமாணத்தின்படி தசம பாகம் வாங்குவதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். அப்ப லேவி வந்து இப்படிப்பட்ட தசம பாகம் வாங்குவதற்கு தகுதியுடைய ஒரு கோத்திரத்தா லேவியர்கள் அப்படின்னு பார்க்கணும். ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன், அதாவது மெல்கிசேதேக்கு, லேவியில வராத ஒரு மெல்கிசேதேக்கு, லேவி கோத்திரத்தான் அல்லாத ஒரு மெல்கிசேதேக்கு ஆபிரகாமின் கையில் தசம பாகம் வாங்கி வாக்கு தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். ஆபிரகாம் யாருன்னு நம்ம பார்த்தோம், ஏற்கனவே அவர் தான் வாக்கு தத்தங்களை பெற்றவர். தேவன் வந்து ப்ராமிஸ் பண்ணி, எந்த கண்டிஷனுமே இல்லாம ப்ராமிஸ் பண்ணி வாக்கு தத்தத்தை கொடுத்தார். ஆபிரகாமுடைய விசுவாசத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு ரிவார்டு இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை பெற்ற ஆபிரகாமே வந்து லேவி கோத்திரத்தில் இல்லாத ஒரு ஆளாகிய மெல்கிசேதேக்குக்கு தசம பாகம் கொடுக்கிறார். இப்போ மெல்கிசேதேக்கு எவ்வளவு பெரியவர், சுத்தி மெல்கிசேதேக்கு எவ்வளவு பெரியவர்ன்றதான் இங்க கொடுக்கப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமே இல்லை. இப்போ ஒருத்தங்க ஒருவரை ஆசீர்வதிக்கிறாங்க அப்படின்னா ஆசீர்வதிக்கிறவர்கள் பெரியவர், ஆசீர்வதிக்கப்படுகிறவர் சிறியவர். அதுதான் வந்து யதார்த்தம் அப்படின்றத பார்க்கிறோம். அதுல டவுட்டே கிடையாது. அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசம பாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியனானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசம பாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசம பாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். அப்ப இங்க பவுல் அப்போஸ்தலர் எப்படி ஆர்குமெண்ட் பில்ட் பண்றாருன்னா, லேவி வந்து தசம பாகம் வாங்குகிறவன், அவன் இன்னும் பிறப்பதற்கு முன்பாகவே அவனோட பெரிய தாத்தாவாகிய ஆபிரகாம் வந்து தசம பாகம் கொடுக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு உள்ள இருந்து லேவியும் தசம பாகம் கொடுத்தான். தசம பாகம் வாங்குறவன் தசம பாகம் கொடுத்திருக்கான். அப்ப அந்த தசம பாகத்தை பெற்றவர் மெல்கிசேதேக்கு எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இவர்கள் லேவியர்கள்லாம் வந்து மரிக்கிற மனுஷர் அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா மெல்கிசேதேக்கு வந்து பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவர். அவர் தான் வந்து ஏனோக்கு அப்படின்றத நம்ம படித்திருக்கோம். ஏனோக்கு வந்து மரணத்தை காணாது எடுத்துக்கொள்ளப்பட்டார், நம்ம பார்த்திருக்கோம். அப்ப அவர் ஜலப்பிரளயத்தில் அழிந்திருக்க கூடாது, ஏன்னா அவர் மரணத்தை காணாது எடுத்துக்கொள்ளப்பட்டாருன்னு வேத வாக்கியம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தை சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப ஜலப்பிரளயத்தில் அழியாம அவர் காக்கப்பட்டிருக்க வேண்டும், அற்புதமாக காக்கப்பட்டிருக்க வேண்டும். பிற்பாடு அவர் இருந்த காலகட்டத்தில் வேற ஒருவரை வேதாகம் வந்து பிழைத்திருக்கிறான்னு சொல்லுது. பிழைத்திருக்கிறான்னா அதுவும் ஜீவன் உள்ளவர்கள் தான். அந்த வார்த்தை வந்து லிவ், அவர் வாழ்கிறார். மரித்தவர்கள் வந்து பிழைத்திருக்கிறான்னு சொல்ல முடியாது, மரிக்கிற மனுஷர் வந்து பிழைத்திருக்கிறான்னு சொல்ல முடியாது. அந்த மரிக்காமல் அந்த ஜீவன் உள்ளவர்கள் தான் பிழைத்திருக்கிறான்னு சொல்ல முடியும். அப்ப மெல்கிசேதேக்கையும் வந்து பிழைத்திருக்கிறான் அப்படின்னு வேதாகம் சொல்லுது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இந்த இவர்கள் இருவரும் வந்து ஒருவர் அப்படின்னு சொல்லி நம்ம ரசல் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. நமக்கும் வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்ப என்னதான் ஏனோக்குக்கு தாய் தகப்பன் இருந்தாலும் அந்த ஏனோக்காக இப்ப வேற ஒரு ஜலப்பிரளயத்துக்கு பின்பு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா இவர் மெல்கிசேதேக்கு அப்படிங்கிற பேர்ல தான் அறியப்படுகிறார் எல்லாரும். யாருக்குமே வந்து இவருடைய தாய் யார், இவருடைய தகப்பன் யார் தெரியாது. இவர் மெல்கிசேதேக்கு மட்டும்தான் தெரியும். அவர்கள்ட்ட இருக்கிற ஒரு முறைமை பார்த்தோம்னா அவர்களுடைய பேரே வந்து பென் அப்படின்னு போட்டு அவருடைய அப்பா பேர் இருக்கும்.
யெஷுவாவை வந்து யோசேப்பினுடைய குமாரன் என்று அறியப்பட்டிருந்தாலுமே வந்து அவர் எப்படி சொல்லியிருப்பாங்க அவங்கன்னா யெஷுவா பென் யோசேப்புன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா மெல்கிசேதேக்குக்கு அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் பேரே இல்ல. அவர் வெறும் மெல்கிசேதேக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப இவர் தாய் தகப்பன் இல்லாதவர் அப்படின்றத நம்ம பார்க்கணும். மற்றும் இவர் பிழைத்திருக்கிறான் அப்படின்னு சாட்சி பெற்றவர் அதை நம்ம பார்க்கணும். அப்ப மரிக்கிற மனுஷர்கள் பிழைத்திருக்கிறான் என்று இருக்கிறவருக்கு தசமபாகம் கொடுக்குறாங்க. அப்ப இந்த வகையிலேயும் மெல்கிசேதேக்கு பெரியவர். இப்ப மெல்கிசேதேக்கு எவ்வளவு பெரியவராக இருக்கிறார்? கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் அவருக்கு தசமபாகம் கொடுத்தார். ஆபிரகாமுக்குள்ள இருந்து நியாயப்பிரமாணத்தின்படி தசம பாகம் வாங்கலான்ற உரிமை இருக்கிற லேவி கோத்திரத்தாரும் ஆபிரகாமுக்குள்ள இருந்து மெல்கிசேதேக்குக்கு தசம பாகம் கொடுத்திருக்காங்க. ஆபிரகாம் வந்து கோத்திர தலைவனாகவும் இருக்கிறார். அவர் வந்து வாக்கு தத்தங்களை பெற்றவராகவும் இருக்கிறார். அவரை வந்து மெல்கிசேதேக்கு ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். அப்ப ஆசீர்வதிக்க படுகிறவர் சிறியவர், ஆசீர்வதிக்கிறவர் பெரியவர். அந்த வகையிலையும் மெல்கிசேதேக்கு பெரியவராக இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். இவர் இவங்க இருவருமே வந்து தசம பாகம் வாங்குறாங்க. ஆனா ஒருத்தர் வந்து மரிக்கிற மனுஷரா இருக்காங்க. ஆனா இவர் பிழைத்திருக்கிறார் என்று சாட்சி பெற்றவர் அப்படின்னு பார்க்கணும். சோ அப்ப மெல்கிசேதேக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரியவராக இருக்கிறார் அப்படின்றத நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட விஷயத்தை சொல்லி பவுல் அப்போஸ்தலர் அடுத்த காரியத்துக்கு போகிறார் அப்படின்னு பார்க்கணும். அடுத்து 7வது அதிகாரத்திலே வந்து 18 இருந்து 20 வசனம் நம்ம பார்த்தோம்னா, 7வது அதிகாரத்தில் 18 இருந்து 22 முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. அதிக நன்மையான நம்பிக்கை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம். அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். இவரோ நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோட ஆசாரியரானார். ஆதலால் யெஷுவாவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியா இருக்கிறார். அதாவது இப்ப இது நம்ம என்ன பார்க்க வரோம் இந்த பகுதியில நம்ம பார்த்தோம்னா, யூதர்கள் என்ன நினைக்கிறாங்க, நியாயப்பிரமாணம் வந்து என்றென்றும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனாலதான் வந்து யெஷுவா கிறிஸ்து மூலியமாக விசுவாசத்தின் மூலியமாக அவர் நியாயமாக்கப்படுகிற காலத்திலையும் நியாயப்பிரமாணத்துக்கு அதை மதிக்க வேண்டும், அதற்கு கீழாக ஆனவர்களாக ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. அதோட பிணைத்து ஒரு சென்டிமெண்டலா அட்டாச் ஆயிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அது என்றென்றும் இருக்கும் அப்படின்னு சொல்லி யூதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. மேலும் அதனுடைய ஆசாரிய முறைமைகளும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் யெஷுவா கிறிஸ்து வந்து அவர் என்ன சொல்லி இருக்கிறார், தீர்க்கதரிசி வசனம் இருக்கு. யெஷுவா கிறிஸ்து அந்த 20வது வசனம் பார்த்தோம்னா, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசிரியராக இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து எபிரேயர் 7:20 தமிழ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கிலீஷ்ல 7:21. ஆனாலும் சங்கீதம் 110 4 வந்து இதே வசனம் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றும் ஆசிரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். அப்ப நம்ம இதுல நம்ம பார்த்தோம்னா இதுல நிறைய விஷயங்கள் நமக்கு தெளிவா இந்த ஒரே ஒரு தீர்க்க தரிசனம், அந்த ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுது அப்படின்றத பார்க்கணும். அப்ப யெஷுவா கிறிஸ்து வந்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியரா இருக்கு. அப்ப தேவன் வந்து என்றென்றும் ஒருத்தரை ஆசாரியரா இருக்கிறீர் அப்படின்னு சொன்னார்னா, இப்பொழுது அவர் இந்த தீர்க்க தரிசனம் சொன்ன காலகட்டத்துல இருந்த ஆசாரியர் யாரு? ஆரோன் முறைமைப்படியான ஆசாரியர்கள் இருக்காங்க. அப்ப அவர்களுடைய ஆசாரியத்துவம் என்ன ஆகும்? ஏன்னா ஒரே காலகட்டத்துல 2 ஆசாரியத்துவங்களும் இரண்டுமே செயல்பட முடியாது. தேவன் வந்து முரண்பாடற்றவர். ஆரோனிய ஆசாரியத்துவத்தையும் நடத்தி கொண்டு மெல்கிசேதேக்கின் முறைமையின் ஆசாரியத்துவத்தையும் நடத்தி கொண்டு இருக்க மாட்டார் அவர். அப்ப மெல்கிசேதேக்கின் முறைமையின் படி இவர் என்றென்றைக்கும் ஃபார் அவர் ஆசிரியராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு இன்னொரு விஷயம் தெளிவாக புறப்படுது. ஆரோனிய ஆசாரியத்துவம் முடிவுக்கு வரும்.
அப்படின்றது சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கிறோம். மற்றும் நம்ம இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தபடி மெல்கிசேதேக்கு வந்து பெரிய ஆள். ஆரோனிய முறைமை சின்ன விஷயம். லேவியர் சின்ன மெல்கிசேதேக்கை விட சிறியவர்கள். ஆபிரகாமும் மெல்கிசேதேக்கை விட சிறியவர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படி நம்ம பார்க்கும் பொழுது அப்ப மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவம் பெரிது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்றோம். தீர்க்க தரிசனத்தின்படி இது என்றென்றும் இருக்கக்கூடியது அப்படின்றதும் புரியுது அப்படின்னு பார்க்கிறோம். மற்றும் இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இது என்றென்றும் ஆசிரியரா இருக்கிறேன்னு மட்டும் சொன்னதோட இல்லாம என்று கர்த்தர் ஆணையிட்டார்னு வர சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யாவே தேவன் இந்த இடத்துல ஒரு ப்ராமிஸும் பண்ணிருக்கிறார். ஆபிரகாம் உடன்படிக்கையில தன் பேரில் தானே ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாருன்னு நம்ம பார்க்கிறோம். அது எப்படி 2 மாறாத விசேஷங்கள்னால் அது ஷுவரா இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அது போல இங்கேயும் வந்து நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றும் ஆசிரியர் இருக்கு அப்படின்னு சொல்லி தேவன் வந்து ஆணையிட்டு இருக்கிறார். அப்ப இதுவும் வந்து ஒரு டபுள் ஷூரிட்டி இருக்கிற விஷயம். அவர் சொல்லி இருக்கிறார், ஆணையும் செய்திருக்கிறார். அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அவர் மனம் மாறாமலும் இருப்பார் அப்படின்றது. இது ஒரு காலகட்டத்துல முடிந்து, இல்ல ஒரு யுகம் நம்ம எடுத்துக்கொண்டால் யுகத்துல முடிந்து அவருடைய முறைமைகளை டிஸ்பென்சேஷனை மாத்திக்குவார் அப்படிலாம் கிடையாது. மனம் மாறாமலும் இருப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட ஆணையோட யெஷுவா கிறிஸ்து ஆசிரியராக்கப்பட்டிருக்கிறார். தேவனோட ஆணையோடு மெல்கிசேதேக்கின் முறைப்படி ஆசிரியராக்கப்பட்டிருக்கிறார். ஆனா ஆரோனியத்துவத்துக்கு நம்ம பார்த்தோம்னா அப்படிப்பட்ட ஆணை இருந்ததான்னு பார்த்தா கிடையாது. அதுல ஆணை தேவனுடைய ப்ராமிஸ் கிடையாது அப்படின்றத பார்த்தோம். அப்ப இந்த ஆணை அப்படின்ற விஷயத்திலையும் வந்து நம்ம பார்த்தோம்னா யெஷுவா கிறிஸ்துவனுடைய ஆசாரியத்துவம் ஆரோனிய ஆசாரியத்துவத்தை விட பெரியது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். மேலும் ஆராணிய ஆசாரியத்துவத்துல ஆணை மட்டும் இல்லாம அதுல இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையும் கிடையாது அப்படின்றத பார்க்கிறோம். இது வந்து உடன்படிக்கை ப்ராமிஸ். இதுவும் நீர் மெல்கிசேதேக்கின் படி ஆபிரகாம் உடன்படிக்கை போல இதுவும் ஒரு உடன்படிக்கை. நீர் மெல்கிசேதேக்கின் முறைப்படி என்றென்றும் ஆசிரியராக இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை ஆரோனிய ஆசாரியத்துவத்துக்கு இல்லை அப்படின்னு அதாவது அவர் எப்படி தீர்க்க தரிசனமா முன்பு இருந்த காலத்திலே, அதாவது தாவீது எழுதின சங்கீதத்திலே வந்து இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்லியிருக்கும் பொழுது தெளிவா என்ன புரியுது அப்படின்னா ஆரோனிய ஆசாரியத்துவம் என்றென்றும் இருக்கக்கூடியது கிடையாது. அது ஒரு காலகட்டத்துல முடிய வேண்டும். இந்த ஆசாரியத்துவத்தை மேற்கொள்ளும் வகையில் ஒரு பெரிய ஆசாரியத்துவம் வரப்போகிறது அப்படின்றதுதான் அர்த்தம். அதாவது யூதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறபடி நியாயப்பிரமாணம் என்றென்றும் இருக்கக்கூடிய ஒரு பிரமாணம், ஒரு உடன்படிக்கை கிடையாது. அதுவும் வந்து முடிவுக்கு வரும் அப்படின்றதான் இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்கிறது நமக்கு வரும். அப்ப இதுல இருந்து நம்ம பார்த்தோம்னா அப்போஸ்தலர் வந்து புதிய உடன்படிக்கை வந்து ஆல்ரெடி ஸ்தாபிக்கப்பட்டது. அது அந்த புதிய உடன்படிக்கைக்கான அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி மெல்கிசேதேக் எப்படி ராஜாவாகவும் ஆசிரியராகவும் வந்தார், அது போல இவர்கள் ஒரு ராஜரீக ஆசாரியர்களாக அவர்களுடைய ஊழியத்தை ஆரம்பித்து விட்டார்னு பவுல் அப்போஸ்தலர் சொல்லவில்லை. பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்றாருன்னா வெறுமனே இது இப்படிப்பட்ட ஒரு புதிய உடன்படிக்கை ஒரு மேன்மையான உடன்படிக்கை, அது என்றென்றும் இருக்கக்கூடிய உடன்படிக்கைன்றதான் சொல்லியிருக்காரு. அது ஆல்ரெடி ஸ்தாபிதம் ஆகிவிட்டது, அது ஆல்ரெடி நடைமுறையில் இருக்கிறது அப்படின்றத அவர் சொல்லவில்லை. அதாவது அந்த ஆசீர்வதிக்கிற பகுதி, அந்த அந்த ஆசீர்வாதிக்கிற பகுதி வந்து இன்னும் நடைமுறையில வந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னதா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்ப இந்த ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா அப்ப அதுக்கு என்ன தேவை? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசீர்வாதம் இன்னும் வரல. அப்படிதான் நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்ப இது வர வேண்டும் அப்படின்னா அதற்கு சில விஷயங்கள் வந்து முன்பு நடந்திருக்க வேண்டும். என்ன நடக்கணும் அப்படின்னா இஸ்ரேலுக்கும் உலகத்தாருக்கும் இந்த ஆசீர்வாதம், இந்த மேன்மையான என்றென்றும் இருக்கக்கூடிய மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவத்தின் ராஜரீக ஆசாரியத்துவத்தின் ஆசீர்வாதங்கள், அவர்களுடைய ஊழியத்தின் மூலியமான ஆசீர்வாதங்கள் உலகத்துக்கும் இஸ்ரேலுக்கும் கிடைக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் நடந்திருக்க வேண்டும். அதாவது இந்த இடத்துலதான் வந்து லேவியர் 16 நம்ம போக வேண்டியதா இருக்கு. நம்ம பார்க்கணும். லேவியர் 16ல நம்ம பார்த்தோம்னா ஒப்புரவாக்குதலின் நாளின் பலிகள், ஒப்புரவாக்குதலின் நாளின் பலிகள் அப்படின்னு பார்க்கணும். 7வது மாதம் 10ஆம் தேதி அவர்களுக்கு வந்து ஒப்புரவாக்குதலின் நாளாக நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவலாக கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த ஒப்புரவாக்குதலின் நாள் அது வந்து இதுவும் வந்து அடையாளம் தான்.
நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே அடையாளம் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அப்ப இந்த ஒப்புரவாக்குதல் நாளின் பலிகளை நம்ம பார்த்து அதனுடைய நிறைவேறுதலான பலிகளை நம்ம புரிந்து கொண்டால் எப்பொழுது இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான அந்த ஊழியத்தின் ஆசீர்வாதங்கள் உலகத்துக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்ப இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலர் வந்து இந்த லேவியர் 16 இருக்கக்கூடிய பலிகளை இங்கு சுட்டி காட்டுகிறார். அப்ப ஆண்டவராகிய யேசுவா கிறிஸ்து வந்து இந்த ஒப்புரவாக்குதலின் பலிகள் 2 பலிகள் அங்க நம்ம ஒப்புரவாக்குதலின் பலிகள் நம்ம பத்தி பார்த்தோம்னா அங்க வந்து 2 பலி பிரதான ஆசாரியன் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ஒப்புரவாக்குதலின் நாள் அன்று இந்த பலிகளை செலுத்துவார் நம்ம பார்க்கிறோம். அந்த ஒரு நாள் தான் வந்து ஒரு காளையை தெரிந்து கொண்டு தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் முதல் பலியை செலுத்துவார் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்தது அந்த பலியுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் மகா பரிசுத்தத்தில் தெளித்து அது ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த பலியும் வந்து தகனித்து எரியும் பிராகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அந்த சில உறுப்புகள்லாம் வந்து வெளியே பாளையத்துக்கு புறம்பாக கொண்டு போய் எரிக்கப்படுவாங்க நம்ம பார்க்கிறோம். அப்படி இப்ப காளை வந்து இந்த முதல் பலி இப்படி பலியாகும் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து இந்த காளையின் பலியினுடைய ஆசீர்வாதம் இந்த கர்த்தருடைய ஆட்டு 2 வெள்ளாடு இருக்கும். ஒரு வெள்ளாடு சீட்டு போட்டு ஒண்ணு வந்து கர்த்தருடைய ஆடு, இன்னொன்னு வந்து போக்காடு அப்படின்னு தெரிந்து கொள்ளப்பட்டு அந்த வெள்ளாட்டுக்கு இந்த காளையின் பலியினுடைய ஆசீர்வாதத்தை அதுக்கு கொடுத்து அந்த வெள்ளாட்டையுமே கர்த்தருடைய ஆட்டையுமே வந்து காளையை போலவே பலி செலுத்துவார். அதையும் அதே போல பலி செலுத்தி அந்த ரத்தத்தை எடுத்து மகாபரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியன் தெளிப்பார். அப்ப பிரதான ஆசாரியன் இந்த 2 விதமான படைத்தல் அந்த பலிகளை படைத்தல் மகாபரிசுத்தத்தில் போய் படைக்கிறார். அந்த படைத்தல் 2 படைத்தலை அவர் செய்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒண்ணு தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும், மற்றொன்று இஸ்ரேலுடைய பாவங்களுக்காக, ஜனங்களுடைய பாவங்களுக்காக அப்படின்னு பார்க்கணும். அப்ப இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கப்படி இது வந்து நிழல். ஸோ நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து நிழல் நிஜமாகத்தான் இருக்கு. எல்லாமே வந்து வரப்போகிற நன்மையான விஷயங்களுக்கு நிழலாக இங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுக்கு ஒத்தார் போல வந்து நிறைவேறுதல் யெஷுவா கிறிஸ்து வந்து இரண்டு படைத்தலை அவர் செய்வார் அப்படின்னு பார்க்கிறோம். முதலாவது அவர் காளையின் பலிக்கு நிறைவேறும் வகையில் அவரே வந்து தம்மை தாமே பலியாக பூரண பலியாக அவர் செலுத்தினார் அப்படின்னு பார்க்கிறோம். அது வந்து அந்த பலியின் புண்ணியம் வந்து யாருக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவருக்காகவும் அவர் வீட்டாருக்கு. அவர் அப்படின்னா அவர் தலை வந்து பூர்ணராக, அவருக்கு வந்து பலியெல்லாம் தேவை, பூர்ணரா இருக்கிறார். ஆனா அவருடைய சரீர வகுப்பினர்களுக்கு இந்த பலி வந்து பலியோட புண்ணியங்கள் அவர்களுக்கு போகுது அப்படின்னு பார்க்கிறோம். மற்றும் அவருடைய வீட்டார், அதாவது லேவியர்கள் இருக்கக்கூடிய நிறைவேறுதலான லேவியர்கள், இந்த டென்டேட்டிவ் ஜஸ்டிபிகேஷன்ல இருக்கிறவர்கள், இவர்களுக்கும் அந்த பலியின் இது அவர்களுக்காக செலுத்தப்படுகிறது அப்படின்னு. அடுத்தது வந்து கர்த்தருடைய ஆட்டின் நிறைவேறுதலாக சபை வகுப்பாருடைய பலிகள். ஸோ இப்போ இந்த பலிகள் நம்ம பார்த்தோம்னா இது எங்கேருந்து ஆரம்பிக்குது? இது வந்து பெந்தகோஸ்தேலேருந்து ஆரம்பிக்குது நம்ம பார்க்குறோம். கடைசி அங்கத்தினர் மரிக்கும் வரைக்கும் இந்த பலிகள் நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். கடைசி அங்கத்தினர் மரித்த பிற்பாடு இது முடிந்துவிடும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்ப யெஷுவா கிறிஸ்து வந்து முதல்ல தாமே பலியாக செலுத்தினார் தனிப்பட்ட முறையில் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்தது இரண்டாவது அவருடைய சரீர வகுப்பினர்களுடைய பலிகளை வந்து ஒட்டுமொத்தமாக அவர் செலுத்தினார் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப இதுல ஒரே விஷயம் மட்டும் நம்ம புரிந்து கொண்டு முடித்துக் கொள்ளலாம். காலம் இல்லாத காலகட்டத்தில் அடுத்த வகுப்புல நம்ம படிக்கலாம். ஒரு விஷயம் மட்டும் நம்ம பார்த்தோம்னா, இந்த பலிகள் நம்ம பார்த்தோம்னா யெஷுவா கிறிஸ்துவனுடைய பலி வந்து எங்க துவங்குது? அவருடைய பலி 3 வருட ஊழியம் அவர் செய்தார். பலி வந்து பார்த்தோம்னா யோர்தான்ல தொடங்குது. யோர்தான்ல வந்து பார்த்தோம்னா அவர் தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தார். அங்கே மனிதனாக யெஷுவா கிறிஸ்து மரித்தவராக கருதப்படுகிறார் அப்படின்னு பார்க்கிறோம். ஆனாலும் அவரோட பலி அங்கே முடிஞ்சுதான்னு கேட்டா முடியல. அவர் வந்து சிலுவையின் மரண பரியந்தம் வந்து அவர் பலியாகி சிலுவையில தான் அவருடைய பலி நிறைவேறி முடிந்தது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்போ அவர் பலி ஆரம்பித்த காலம் ஒண்ணு, முடிந்த காலம் ஒண்ணு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதே போல சபை வகுப்பாருடைய பலி வந்து பார்த்தோம்னா அவர் ஒட்டுமொத்தமாக பெந்தகோஸ்தேலே ஆரம்பித்து விட்டது அப்படின்றத சொல்லலாம். அப்ப 2 பலியும் வந்து
செலுத்தப்பட்டது அப்படின்ற ஒரு கருத்துல நம்ம எடுத்துக்கலாம். இந்த எபிரேய புத்தகம் எழுதின காலகட்டத்தில் இரண்டு படைத்தலும் நடந்தது அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஆனாலும் இந்த சரீர வகுப்பினருடைய பலிகள் இன்னும் முடியல, தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அது சுவிசேஷ கடைசியில தான் முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதை நம்ம எப்படி இப்ப இந்த கர்த்தருடைய ஆட்டின் பலி, அதாவது ஆசாரியர்கள், இவர்கள்லாம் இப்ப சபை வகுப்பினர்கள்லாம் வந்து கீழ்ப்பட்ட ஆசாரியர்களாக இருக்கிறார்கள். எப்படி இவர்கள் கீழ்ப்பட்ட ஆசாரியர்களாக இருக்கிறார்கள்? இவர்களுடைய பலிதான் வந்து கர்த்தருடைய ஆட்டின் பலிக்கு நிறைவேறுதலா இருக்கு. இதெல்லாம் நம்ம எப்படி புரிந்து கொள்றோம் அப்படின்னா, எபிரேயர் 9வது அதிகாரத்தில் வந்து பவுல் அப்போஸ்தலர் சில விஷயங்கள் சொல்கிறார். இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயில்டா அடுத்த வாரம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். பட் இப்ப என்னன்னா 9வது அதிகாரத்தில் வந்து அவர் வந்து அந்த பரிசுத்தத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்த பகுதியில் வந்து அங்க என்னென்ன இருக்கு, அங்க வந்து பொறுப்பு விளக்கு தண்டு இருக்கு, மற்றும் சமூக தப்பம் இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். அப்புறம் பொறுப்பிடம் இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். ஸோ அப்ப இதையெல்லாம் வந்து அவர் சொல்லுகிறார். இதெல்லாம் வந்து ஞானார்த்தம் உள்ளவைகள், இதெல்லாம் வந்து நிறைவேறுதல் இருக்கு அப்படின்றத அவர் சொல்லுகிறார் நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்ப இதெல்லாம் சொல்லும் பொழுதே அப்ப என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர்கள் தான் வந்து கீழ்ப்பட்ட ஆசாரியர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பலிதான் வந்து இந்த கர்த்தருடைய ஆட்டின் பலிக்கு ஒத்து இருக்கிறது. இதெல்லாம் பவுல் அப்போஸ்தலர் சொல்றார். அப்ப இதெல்லாம் முடிந்த பிற்பாடுதான் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற காரியம் வர வேண்டும். அப்ப ஸோ இதை வந்து இங்க விவரித்து கூறுகிறார் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்ப அடுத்த பகுதியில் வந்து நம்ம மீதம் இருக்கக்கூடிய பகுதிகளை பார்க்கலாம். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஆல்வின். இதுல ஏதாவது டவுட் இருக்குதா? இன்னும் புதிய உடன்படிக்கைக்கு வரல. புதிய உடன்படிக்கைக்கான பேஸ் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காப்புல. அடிப்படையான காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து டைப் ஆன்டி டைப் என்ற கருத்திலேயே அதிகமாக பிரகாசிக்கப்பட்டிருந்தா தான் நமக்கு புரியும். நாம் எல்லாருமே பிரகாசிக்கப்பட்ட தேவ ஜனமா இருப்பதனால நிச்சயமா புரிஞ்சிருக்கணும்னு நம்புறேன். ஆனால் உங்களுக்குள்ள ஏதாவது சந்தேகங்கள், இன்னும் விளக்கங்கள் தேவை என்று சொன்னா இப்ப கேட்கலாம். எல்லாம் புரிஞ்சுட்டா? சரி, இப்போ அமைதியா இருக்கும்போதுனால எல்லாம் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அப்படி சப்போஸ் டவுட் இருந்ததுன்னா கூட அடுத்த வகுப்புக்குள்ள கேட்கலாம். அடுத்த செஷன் எப்போ வருது, அடுத்த மாசம் வரும் செஷன்ல கேட்டுக்கலாம்.